எங்க ஸ்பெஷலே அதுதான். வணக்கம். எப்படி வணக்கம் இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்கேன். நீங்களாம் எப்படி இருக்கிறீங்க? சுபாஷினி மேடம், எல்லாரும் குட் நல்லா, ஈவினிங். ரொம்ப நல்லா ரோஷன் மேம் இருக்கோம். வணக்கம். வணக்கம் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு அவங்க இல்ல, ரொம்ப செம்மையா பாசிட்டிவான இருந்துச்சு. டிஸ்கஷனா இருக்கு எல்லாமே. ஆமா, அதெல்லாம் பாசிட்டிவா இருக்கும். வணக்கம் மேடம், எங்களுக்கு அனைவருக்கும் நாங்க வணக்கம். 1/4 மணி நேரம் அதுக்குன்னே வச்சிருக்கோம். சூப்பர். மீட் அண்ட் கிரீட் டிஸ்கஷனுக்காகவே வச்சிருக்கோம். 1/4 மணி நேரம் எப்பயுமே 7 to Chatting time 7:15 கொஞ்சம். சாட் தான், சிட் சாட் தான், என்ன வேணா பேசலாம். சூப்பர் சூப்பர். எல்லாருக்கும் ஒரு அப்ளாஸ். சந்தோஷமா ஜாலியா ப்ரொஃபஷனலா பேசிட்டு இருந்தீங்க. அதான் நல்லா ஆமா, இருந்துச்சு. ரொம்ப மகிழ்ச்சி. ஆரம்பிச்சிடுவோமா? ஆரம்பிக்கலாம். மணி 7:20 ஆயிடுச்சு. இல்லைன்னா ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். பரவாயில்ல. உங்களுக்கு எப்படியோ நீங்க கன்வீனியன்ட்டா பண்ணுங்க. உங்களுக்கு ஓகேனா ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். இன்னைக்கு நான் பிரசன்டேஷன் ஒன்றும் பண்ணல. ஓகே, ஜஸ்ட் ஒரு கேஷுவல் டாக் தான். தட்ஸ் குட். அது நல்லதுதான். நான் ஒண்ணு செய்யறேன். வர வரைக்கும் நம்ம மைண்ட் யுவர் மைண்ட் டீம் பத்தி நாங்க ஒரு ப்ரொஃபைல் பண்ணிருக்கோம். அது போடுறேன், நீங்க பாருங்க. ஓகே ஷூர். டீம் மெம்பரை பத்தி எல்லாம் ஒரு ப்ரொஃபைல் பண்ணிருக்கோம். போடுங்க போடுங்க. ஜஸ்ட் அதை பாருங்க. எல்லாரும் பார்ப்பாங்க, வந்திருக்கோம் எல்லாருமே பார்ப்பாங்க. மைண்ட் யுவர் மைண்ட் குழுவின் ஆளுமைகள். திரு எஸ். ஸ்டீஃபன் ராஜ் இந்த குழுவை நிறுவி இன்று வரை வழிநடத்தி கொண்டிருப்பவர். இவர் ஒரு உளவியலாளர், உளவியல் ஆலோசகராக இருக்கும் இவர் சுய முன்னேற்ற பயிற்சியாளராகவும் விளங்குகிறார். இணையத்தில் வலைத்தளங்கள் உருவாக்குவது இவருடைய கூடுதல் சிறப்புகளில் சிறப்பாகும். திரு தங்கவேல் ராஜ் திரு ஸ்டீஃபன் ராஜ் அவர்களோடு இணைந்து இந்த மைண்ட் யுவர் மைண்ட் குழு உருவாவதற்கு உறுதுணையாக இருந்தவர் சுய முன்னேற்ற பயிற்சியாளர். திரு கே. நாராயணமூர்த்தி தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளிலும் கணிதத்திலும் நிபுணத்துவம் கொண்ட ஒரு மிகச்சிறந்த மனிதர், யோகா ஆசிரியர் மற்றும் மேஜிக் கலையில் வல்லவர். திரு செல்வராஜ் அமெரிக்காவில் வசிக்கும் மென்பொருள் பொறியாளர். அனைவரிடமும் அன்பாய் பழகும் இவர் எப்பொழுதும் கற்றுக்கொண்டே இருக்கும் இளைஞர். திருமதி என். எஸ். பிரேமா திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி ஆணையராக இருந்து பணி ஓய்வு பெற்றவர், மிகச்சிறந்த பேச்சாளர், தமிழ் மீது ஆர்வம் கொண்டவர். திரு வினய் தீர்த்தான் லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷனில் டிவிஷனல் மேனேஜராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர், மிகச்சிறந்த பேச்சாளராகவும் பயிற்சியாளராகவும் இருக்கும் இவர் எம்ஒய்எம்மின் தமிழ் பேராசிரியராக கருதப்படுகிறார். திருமதி பத்மா அமர்நாத் எழுத்தாளர், சிறந்த பேச்சாளர், பெண்களின் முன்னேற்றத்திற்காக செயல்படுபவர், 5 புத்தகங்களை எழுதியிருப்பவர். திரு முத்தையா ராமநாதன் சைக்காலஜிஸ்ட், HR, NLP, TA அண்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரெய்னர். வீட்டிலும் 10,000 புத்தகங்கள் கொண்ட ஒரு நூலகமே வைத்திருக்கும் இவர் அனைத்து நூல்களையும் படித்தவர் என்பது சிறப்பு. திரு ஞானசேகரன் பல நிறுவனங்களுக்கு CEO-வாக பணியாற்றியவர், இப்பொழுதும் பல நிறுவனங்களுக்கு ஆலோசகராக இருப்பவர், பேச்சாளர், கல்வி வளர்ச்சிக்காக பாடுபடுபவர். திருமதி மாலதி ஸ்டீஃபன் ராஜ் திரு ஸ்டீஃபன் ராஜ் அவர்களின் மனைவி, நாவல்கள் படிப்பதில் ஆர்வம் கொண்டவர், படித்ததில் வித்தியாசமான கதைகளை MYM-இல் சொல்பவர், தினசரி செய்திகளையும் நிகழ்வுகளையும் எப்பொழுதும் விரல் நுனியில் வைத்திருப்பவர். திரு AR ரிஃபாயி அபுதாபியில் பணிபுரியும் இவர் சிறந்த பேச்சாளர், கவிஞர், எல்லோரிடமும் அன்பாக பழகக்கூடியவர். ஆர்வத்தின் காரணமாக MYM நிகழ்ச்சிகளில் பணி முடிந்து காரில் வரும்பொழுதே பங்கெடுத்துக் கொள்வார். திருமதி லதா கணித பேராசிரியர், பேச்சாளர், வெளிநாடுகளுக்கு செல்வது இவருக்கு பிடித்த ஒன்று, வர்ம சிகிச்சை சேவை செய்பவர், நேரம் தவறாமை, அடுத்தவர்கள் மனம் புண்படாமல் வார்த்தைகளை கையாளுதல் போன்ற பண்புகளை கொண்டவர். திருமதி வசந்திராமன் அமெரிக்காவில் ரேடியாலஜி துறையில் பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர்,
தினமும் காலை எழுந்தவுடன் முதல் வேளையாக எம்ஒய்எம் நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்பவர். ஒரு மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து ஒவ்வொரு உரைக்கும் பின்னூட்டங்களை வழங்குபவர். திரு ரவி HPCL-இல் ஆடிட்டிங் மேனேஜராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். கல்வியாளர். எம்ஒய்எம்மில் நடைபெறும் உரைகளின் சாராம்சத்தை தொகுத்து எழுதுபவர். நகைச்சுவை உணர்வு கொண்டவர். சிறந்த கேள்விகளை கேட்டு சரியான பதில்களை எதிர்பார்ப்பவர். திருமதி சேவா புகைப்படம் எடுப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். இப்பொழுது எழுத்தாளர் சுஜாதாவின் கதைகளை எடுத்து பல தளங்களில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். திருமதி கோபிகா இவர் ஒரு உளவியலாளர். மென்பொருள் துறையில் பணியாற்றியவர். இப்பொழுது முழு நேர உளவியல் ஆலோசகராக இருக்கிறார். திரு சிவகுமார் எம்ஒய்எம்மின் எல்லா நிகழ்ச்சிகளிலும் தவறாமல் கலந்து கொள்ளும் குழுவின் மூத்தவர். கதை சொல்வதில் அவருக்கென்று ஒரு தனி பாணியை கையாளுபவர். திருமதி சிவகணி கவிஞர், பேச்சாளர், ஓவியர். அரசு துறையில் தலைமை செவிலியராக பணியாற்றுகிறார். இவர் செவிலியர்களுக்கு பயிற்சி அளிப்பவர். திரு தேவேந்திரன் இவர் ஒரு இளைஞர், சுறுசுறுப்பானவர். கிரிமினாலஜியில் முதுகலை படித்தவர். இந்தியன் சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு பயின்று வருகிறார். இந்த தளத்திற்கு பல சிறந்த ஆளுமைகளை அறிமுகம் செய்தவர். இந்த சிறு வயதில் மிகச் சிறந்த ஆளுமைகளுடன் தொடர்பில் இருப்பவர். திருமதி ரேணு மீரா இவர் ஒரு மனநல ஆலோசகர், எழுத்தாளர், சிறந்த கதை சொல்லி. எழுத்தாளர் ஜெயகாந்தன் கதைகள் மீது பற்றுக்கொண்டவர். ஜெயகாந்தினி என அழைக்கப்படுபவர். எம்ஒய்எம் தளத்திற்கு மிகச் சிறந்த ஆளுமைகளை அழைத்து வந்து பெருமைப்படுத்தியவர். திரு ரமேஷ் எத்திராஜன் இவர் தமிழ் மீது ஆர்வம் கொண்டவர். நல்ல பாடகர், துறைமுக கவிஞர் என்று அழைக்கப்படுபவர். பின்னூட்டங்களை கவிதையாக எழுதுவது இவரின் சிறப்பு. திரு முத்துராஜா இவர் பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். சிறுவர் பாடல்கள் எழுதுவதில் வல்லவர். இவரது பாடல்களை தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை பாடல்கள் பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளது. முனைவர் கோபாலரத்தினம் இவர் அரசு பணியில் பூச்சிகளை பற்றிய ஆராய்ச்சி செய்யும் துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். ஒரு சிறந்த கவிஞர். திருமதி அஹிம்சிகா சுவிட்சர்லாந்து நாட்டில் வாழும் இவர் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். தமிழ் ஆர்வம் கொண்டவர். சிறந்த பின்னூட்டங்களை தருபவர். திருமதி உமா பாரதி இவர் மகாகவி பாரதியாரின் குடும்பத்தைச் சேர்ந்தவர். பாரதியாரின் பாடல்கள் அனைத்தையும் பாடக்கூடியவர். இவர் பல இடங்களில் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்படுபவர். திருமதி கல்யாணி ஸ்ரீதர் இவர் ஒரு சிறந்த கவிஞர், எழுத்தாளர். நைஜீரியா நாட்டில் 20 ஆண்டுகள் மழலையர் பள்ளி நடத்தியவர். இவர் உடன்பாட்டு சிந்தனை கொண்டவர். முனைவர் பி ஸ்ரீதரன் நைஜீரியா நாட்டில் பல நிறுவனங்களுக்கு CEO-வாக பணியாற்றியவர். இப்பொழுதும் பல நிறுவனங்களுக்கு ஆலோசகராக இருப்பவர். வேதியியல் ஆராய்ச்சியாளர், சிறந்த பாடகர். திருமதி அமுதா புண்ணியமூர்த்தி இவர் துணை தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற தமிழ் புலவர், எழுத்தாளர், பேச்சாளர் மற்றும் கவிஞர். தமிழ் மீது கொண்ட பற்றால் தினமும் ஒரு காணொளி தவறாமல் அவரின் யூடியூப் சேனலில் பதிவிடுபவர். முனைவர் வேலம்மாள் கல்லூரி முதல்வராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். சிறந்த பேச்சாளர், பட்டிமன்ற தலைவராக பல கல்லூரிகளுக்கு சிறப்பு விருந்தினராக செல்பவர். டாக்டர் ஜெகநாதன் மனநல மருத்துவராக 40 ஆண்டுகள் லண்டனில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். நகைச்சுவை உணர்வு கொண்டவர். திருக்குறள் மீது ஆர்வம் அதிகம் கொண்டவர். திரு ரத்தின வடிவேலு இலங்கையில் வசிக்கும் இவர் சவுதி அரேபியா நாட்டில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். இவர் ஒரு பாடகர், அன்பானவர். திரு முருகேச பாண்டியன் இவர் ஒரு ஓய்வு பெற்ற பொறியாளர். அரசு பள்ளி மாணவர்களின் முன்னேற்றத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார். வனத்துறையினரோடு சேர்ந்து யானைகள் பற்றிய கணக்கெடுப்பில் கலந்து கொள்கிறார். முனைவர் காயத்ரி புவி அமைப்பியல் ஆராய்ச்சியாளர். தற்பொழுது அமெரிக்காவில் வசிக்கும் இவர் சென்னையில் பல ஊடகங்களில் பணியாற்றியவர். தற்பொழுது அமெரிக்க தமிழ் பள்ளியில் ஆசிரியர் தன்னார்வலராகவும் அமெரிக்க ஆங்கில வானொலிகளில் கதை சொல்லி மற்றும் செய்தி வாசிப்பாளராகவும் பணிபுரிகிறார். டாக்டர் அலமேலு வெங்கட் ரிட்டையர்ட் பிளாஸ்டிக் சர்ஜன், ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை நிபுணர். இவர் தன்னுடைய அனுபவங்களை ஒரு புத்தகமாக எழுதி வருகிறார். 33 வருடங்கள் அரசு மருத்துவமனையில் பிளாஸ்டிக் சர்ஜரி துறை தலைவராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். தொழுநோய் அறுவை சிகிச்சையில் சிறந்து விளங்கியவர். மைண்ட் யுவர் மைண்ட் வித் ஸ்டீஃபன் ராஜ் என்கிற எம்ஒய்எம் தேரை இழுத்துச் செல்லும்
இந்த ஆளுமைகளுக்கு நன்றி. 9 rupees. சுபாஷினி, நம்ம ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்காக இதை போட்டேன்னா, நீங்க முன்னாடி ஒரு இதை 2 முறை 3 முறை பேசியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம தளத்துல. கிட்டத்தட்ட நம்ம 5 வருடமா பயணிக்கிறோம். இந்த 5 வருடமா பயணிப்பதில் எவ்வளவு பேர் நம்மளோட பயணிக்கிறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக ஒரு காணொளி பண்ணோம். ஒரு சிறு வார்த்தைகள் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது 2 விஷயம். கொஞ்சம் சீனியர்ஸ் நிறைய பேர் இருக்கிறீங்க, ஏறக்குறைய ஒரு 70% வந்து சீனியர்ஸ் நிறைய இருக்கிறீங்க. அதே சமயம் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, மிடில் ஏஜ் பீப்புள் இருக்கீங்க. நல்ல ஒரு கலந்த ஒரு குரூப் இது. என்ன ஒண்ணுன்னா, சீனியர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து விலை மதிப்பில்லாதது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நானும் வயசு ஏறிக்கிட்டே போறதுனால எனக்கு அது தெரியுது. எப்படின்னா, ப்ராக்டிக்கல் லைஃப்ல இருக்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு தான் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஆனா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க எல்லாரும் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுல இன்னொன்னு என்னன்னா, பாசிட்டிவான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒண்ணு உங்ககிட்ட இருக்கு. அந்த வைப்ரேஷன் ஐ திங்க் அது வந்து எல்லாருக்கும் தொத்தி கொண்டால் சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். So it's really happy. ரொம்ப Happy to மகிழ்ச்சி. be with you. உங்க எல்லாரோடையும் ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்ம மைண்ட் யுவர் மைண்ட்ல சந்திக்கிறப்ப இந்த காணொலி கொஞ்சம் உங்களுக்கு போட்டு காமிக்கலாமேன்னு தோணுச்சு. அதனாலதான் இதை நல்லது. நீங்க எனக்கு காட்டுனது ரொம்ப நல்ல விஷயம். எனக்கு ஒவ்வொருத்தரும் நிறைய பேர் இதுல நான் நினைக்கிறேன், சைக்காலஜி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க கொஞ்சம் நிறைய பேர் இருக்கிறாங்க, மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க இருக்கிறாங்க. பல மாதிரியான டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களுடைய குரூப் இருக்கு. அந்த ப்ரொஃபஷனல் செக்டர்னு பார்க்குற போது அருமையா இருக்கு. எல்லாருடைய ஒரு வகையில சில நேரத்தில் நாலேஜ் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஒரு அருமையான ஒரு வாய்ப்புன்னு நான் நினைக்கிறேன். அது பல நாடுகளில் சேர்ந்தவங்களும் இருக்கிறது, அது இன்னொன்று கூடுதலான ஒரு விஷயம்தான். மகிழ்ச்சி. நன்றி. உங்கள் நேரத்துக்கு நன்றி. நம்ம ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து உங்களோட தெரிஞ்சதுல வீடியோ தெரிஞ்சதுல மகிழ்ச்சி. அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு வந்து 1240வது நிகழ்ச்சி. ரொம்ப காலத்துக்கு பிறகு சுபாஷினியை நம்ம மறுபடியும் கூப்பிட்டுருக்கோம். ஏற்கனவே 2 முறை அவங்க உரையாற்றிருக்காங்க. நம்ம தொடக்க காலத்துல ஒரு உரை கொடுத்தாங்க, அப்புறம் நடுவுல ஒரு உரை கொடுத்தாங்க. சுபாஷினி பொறுத்த வரைக்கும் அப்படி சுபாஷினி அப்படின்னாலுமே எல்லாருக்குமே தெரியும், தமிழ் மரபு அறக்கட்டளை தமிழோடு பயணிப்பவர், தொல்லியல் துறையோடு பயணிப்பவர், பல அருங்காட்சியங்களுக்கு உலகம் பூரா இருக்கிற அருங்காட்சியங்கள்லாம் சென்று அதனுடைய சிறப்புகளை சொல்றவர். அவங்க வந்து பல புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. தமிழ் மரபு அறக்கட்டளை வந்து கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேல வந்து சிறப்பா செயல்பட்டு வருதுன்னா இவங்க மிகப்பெரிய காரணம். இவங்கதான் ஃபவுண்டரும் கூட. சார் கண்ணன் சாரும் கூட பயணிக்கிறார். பல நண்பர்கள் இருக்காரு. அதுல நானும் அப்பப்போ செல்றதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அவங்க வந்து எப்பயுமே பேசுறப்ப இந்த தமிழ் சார்ந்த விஷயங்கள் தான் பேசுவாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். ஒரு முறை எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ரொம்ப நாளாவே இது மனசுல தோணிட்டு இருந்து, அவங்க கணினி துறையில ரொம்ப நிபுணத்துவம் பெற்றவர், அந்த துறையில மிகச்சிறந்த ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறாங்கன்றது தெரியும். அந்த துறையை பத்தி அவங்கள பேச வைக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. அதுவும் பர்டிகுலரா ரொபாட்டிக் பத்தி பேசுறாங்க, அது சார்பா பல நாடுகளுக்கு போயிட்டு வராங்க. அந்த துறையை பத்தி ஒரு நாள் பேச வைக்கலாமே அப்படின்றது தோணுச்சு. அதனாலதான் இன்னைக்கு அவங்க கிட்ட பேசினேன். நான் சென்னையில சென்ற முறை சென்னை வந்திருந்தப்ப அவங்க கிட்ட பேசினேன். அப்ப அவங்க சொன்னாங்க, இது ஜெர்மன் போன பிறகு நம்ம பேசுவோம், ஃப்ரீயா இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அது இன்றைக்கு அந்த சந்தர்ப்பம் அமைந்தது மிகவும் மகிழ்ச்சி. கணினி இயந்திர துறையில் என் தொழில் பயணம், இதுதான் என் தலைப்பு. இன்றைக்கு அவங்க கொடுத்திருக்கிற தலைப்பு.
அவங்களோட அனுபவங்கள்ல ரொபாட்டிக் இதுல ஃபீல்ட்ல நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க, பல நாடுகளுக்கு சென்றிருக்காங்க, நல்ல ஒரு அனுபவம், ஒரு நீண்ட அனுபவம் இருக்கு கணினித்துறையில. அப்போ ஒரு நம்ம பார்த்த கோணத்துல இருந்து, பொதுவாகவே பார்த்த கோணத்துல இருந்து அவங்க காலேஜ் எல்லாம் இந்த கணினித்துறை பத்தி உரையாற்றிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி ஜூம் மீட்டிங்ல உரையாற்றிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி எந்த விதவும் நான் பார்க்கல. சரி, நம்ம மைண்ட் யுவர் மைண்ட்ல ஒரு நாள் இந்த வித்தியாசமான தலைப்புல நம்ம பேசணும், ஒரு மாறுபட்ட கோணத்தை மக்களுக்கு காமிப்போம், நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனாலதான் இன்னைக்கு அவங்களை அழைச்சேன். நீங்கள் உங்கள் அழைப்பிற்கு நீங்க இங்க வந்து உங்களோட நேரத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். அவங்களுக்காக ஒரு கரகோஷம் கொடுத்துட்டு நம்ம அவங்களை பேச விடலாம். எல்லாரும் ஒரு கைத்தட்டலாம் மேடம்க்கு. மகிழ்ச்சி. நீங்க உங்க உரையை தொடர்ந்து. எல்லாருக்கும் இனிய வணக்கம். எனக்கு இப்போது மணி இங்க 4 மணி. உங்களுக்கெல்லாம் மாலை நேரமா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு காஃபியோட வந்துட்டேன், ஏன்னா எனக்கு காஃபினா ரொம்ப பிடிக்கும். அது என்னன்னு தெரியல, இங்க ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இந்த கம்ப்யூட்டர் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க எல்லாரும் காஃபி இல்லாம உயிர் வாழவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு தொற்று நோய் மாதிரி இது வந்து இருக்கு. உங்களுக்கெல்லாம் இரவு வேலை உணவுக்காக நீங்க போயிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல. நல்ல நண்பர்கள்லாம் பார்க்கறதுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. வினய் தீர்த்தன் ஐயாலாம் இருக்கிறாங்க. இன்னும் பார்த்தவங்க டாக்டர் அலமேலு, அப்புறம் மிஸ்டர் சிவகுமார், இவங்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் பார்த்த நினைவு இருக்கு. லதா அசோக் நான் பார்த்திருக்கேன், நான் உங்களை தெரியல, போன தடவை பார்த்திருக்கேன். ஓகே, சரி. எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் கல்யாணியோட கல்யாணி, எஸ் கல்யாணி அண்ட் ஸ்ரீதரன் சார் இருக்கீங்களா? ஓகே, அவங்கள இருந்தாங்கன்னா மகிழ்ச்சி. எனக்கு நிறைய பேர் தெரியல அந்த பாக்ஸ்ல. ஓகே, சரி. எல்லாரையும் இப்ப சந்திப்பதில் மகிழ்ச்சி. எல்லாரோடையுமே சேர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். இந்த உங்களோட ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எல்லாரோட்டையும் பேசி எனக்கு தெரிஞ்சுக்கிறதுல எனக்கே தனிப்பட்ட வகையில விருப்பம் இருக்கு. அப்புறம் நீங்களாம் ஒவ்வொருத்தர் ப்ரொஃபைல் வரப்போ நினைச்சு இவங்களால எப்படி நம்ம வந்து டிஹெச்எஃப் நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு பேச வைக்கிறது தான் மைண்ட்ல ஓடிட்டு இருந்தது. அவங்க பிளாஸ்டிக் சர்ஜரி எக்ஸ்பர்ட்னு சொன்னோன்னே ஓகே, ஒரு நாளைக்கு ஒரு செஷன் அவங்களுக்கு பண்ண சொல்லணும்னு வேற நினைச்சிட்டு இருந்தேன். இதெல்லாம் மைண்ட்ல வந்தது எனக்கு. எனக்கு வந்து உங்க எல்லாரையும் முதல்ல வாழ்த்தணும்னு தோணுது. இப்படி வந்து ஒரு ரொம்ப பாசிட்டிவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்க எல்லாரும் டெய்லி போயிட்டு இருக்கீங்க, ஒரு பயணத்துல போயிட்டு இருக்கீங்க. இது இந்த காலத்துக்கு தேவை. ஏன்னா அவ்வளவு சேலஞ்சஸ் நிறைந்த இந்த வாழ்க்கையில, அதுவும் நான் வந்து இப்ப அடிக்கடி தமிழ்நாடு வர்றதுனால எனக்கு வந்து தமிழ்நாடோடைய சூழல் தெரியுது. இயல்பான வாழ்க்கையிலேருந்து மாறின ஒரு சூழல் தான் இந்திய சூழல்ங்கிறது எனக்கு தெரியுது. ஏன்னா உலக நாடுகள்ல இப்போ வந்து மேற்கத்திய நாடு, இப்போ யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும், லைஃப்பை வந்து அந்த ஒர்க் லைஃப் அண்ட் ப்ரைவேட் பர்சனல் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கறத வந்து நல்லா பண்ணக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்குறாங்க. ஆனா இப்ப இந்திய சூழலை பார்க்கும்போது அவ்வளோ சேலஞ்சஸ் எல்லா விஷயத்துலயும் இருக்கு. அந்த அத்தனை சேலஞ்சஸையும் பண்ணிட்டு, அதுவும் ரிட்டையர்மெண்ட் ஏஜுக்கு பிறகு வந்த பிறகு நீங்க பார்க்குற பல சேலஞ்சஸையும் நம்ம சமாளிச்சுட்டு நம்ம போறதுங்கிறதே அது ஒரு பெரிய சவால் தான். அதுல வந்து ஒரு அருமையான சிந்தனைகளை டெய்லி கொண்டு வரதுக்காக ஒரு பெரிய அப்ளாஸ் என்னிடம் இருந்து உங்க எல்லாருக்குமே. சரி, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி அவர் தோழர் சொன்னாரு, ஸ்டீஃபன் ராஜ் சார் சொன்னாங்க நீங்க பேசுங்க அப்படின்ட்டுன்னு. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கரியர் தான். எனக்கு வந்து வாழ்க்கையில வந்து 2 பாதையிலே தான் ஓடிக்கிட்டே இருக்கேன்னு தான் நான் நினைக்கிறேன். 2 பேரலல் பாதையில தான் போயிட்டு இருக்கேன். அது வந்து சின்ன வயசுலயே எனக்கு அமைஞ்சிருச்சு. சின்ன வயசுல வந்து என்னோட கரியரை வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச போது எனக்கு வந்து எனக்கு ப்ரொஃபஸர் ஆகணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. சின்ன பிள்ளைங்களை சொல்லுவோம்ல, எந்த இது வந்து உங்களுக்கு ஒரு ட்ரீம், எது உங்க ட்ரீம் ஜாப் அப்படின்னு சொல்றப்போ எனக்கு காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகணுங்கிற ஆசை இருந்தது. ஆனா அந்த ஐடி இண்டஸ்ட்ரிலாம் வர ஆரம்பிச்ச பிறகு அது வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்லைட்டா அதுல மாறி போனது, இன்ட்ரெஸ்ட் மாறி போனது. ஸோ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது ஒரு டீச்சரா தான் நான் என்னோட ப்ரொஃபஷன் ஆரம்பிச்சேன் மலேசியால. ஆனா அதுக்கப்புறம் எனக்கு அந்த டீச்சிங் கரியர் எனக்கு அது ஒத்து வரல, எனக்கு என்னோட பர்சனாலிட்டிக்கு ஒத்து வரலன்ட்டு ஐ வென்ட் டு ஆஸ்திரேலியா. ஸோ அங்க போயிட்டு தான் ஐ டிட் மை பேச்சுலர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அதை நான் செய்தேன். 3.5 வருஷம் நான் அங்கே செய்துட்டு, அங்கே பிரிஸ்பெயின்ல தான் என்னுடைய கல்வி ஆரம்பத்தில். அங்கே முடிச்சுட்டு நான் வந்த பிறகு கொஞ்ச நாள் ஒரு லெக்சரராக இருந்த பிறகு நான் ஜெர்மனிக்கு வந்தேன். இப்போ ஜெர்மனிக்கு நான் வந்த சமயம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இயர். உங்களுக்கு நிறைய பேருக்கு யூரோப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு சில பேருக்கு தெரியலாம். இப்போ ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் அது வந்து பாலிசி ஒரு எவ்ரி 10 இயர்ஸ், அந்த கடந்த லாஸ்ட் 10 இயர்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா 10 இயர்ஸ்ல பாலிசிஸ் நிறைய மாத்திக்கிட்டு இருந்த சமயம். அந்த காலகட்டத்தில் என்ன செஞ்சாங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், உலக நாடுகளில் ஜெர்மனி எல்லாருமே வந்து நாசி வேர்ல்டுன்னு சொல்லி அதை வந்து சப்ரஸ் பண்றதுக்கான வேலையை நிறைய செய்துட்டு இருந்தாங்க. இப்ப பார்த்தோம்னா ஆல்ப்ஸ் அப்படின்னாக்கா அது சுவிட்சர்லாந்துல தான் எல்லாரும் சொல்லுவாங்க, ஆல்ப்ஸ் ஒரு பியூட்டிஃபுல் ஆல்ப்ஸ் வந்து சுவிட்சர்லாந்து இருக்குன்ட்டுன்னு. ஆனா ஆல்ப்ஸ் வந்து தொடர்ச்சி ஆரம்பிக்கிறதே வந்து ஜெர்மனியில தான். ஜெர்மனியை வந்து அப்படி ஒரு அழகான ஒரு டூரிஸ்ட் கண்ட்ரின்னு காட்டாம அது ஒரு நாசி கண்ட்ரிங்கிற மாதிரி காட்டுறதுக்கான வேலையை அமெரிக்கா நிறைய செஞ்சது, பிரிட்டன் நிறைய செய்தது. ஸோ இதை வந்து மாற்றணுங்கிறதுக்காக ஒரு 20 இயர்ஸ் 1970s 80s 90s இந்த காலகட்டத்தில் ஜெர்மனி கவர்மெண்ட் நிறைய பண்ணது. அதோட பார்ட் ஆஃப் ஆக்டிவிட்டியாக தான் வந்து இந்த ரெஃப்யூஜிஸ் எல்லாம் நிறைய பேர் எடுத்ததெல்லாம் சொல்லலாம்.
அதற்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா பாலிசியை சேஞ்ச் பண்ணி இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃப்ரீ எடுகேஷன்ஸ் நிறைய கொடுக்கலாம், அது ஹை டெக்னாலஜி ஹை லெவல் டெக்னாலஜிக்கு கொடுக்கலாங்கிற வகையில தான் நிறைய ப்ராக்டிஸ் பண்றதுக்கான வேலைகளை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, நிறைய பாலிசிஸ்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க ஜெர்மனி கவர்மெண்ட். ஸோ அந்த சமயத்தில் வந்து 1990s அந்த பாலிசிலாம் வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் எடுத்தப்போ 1999. ஸோ அந்த பேட்ச்ல நான் இருந்தேன், அந்த முதல் பேட்ச் ஸ்டூடெண்ட்ல வந்து நான் மாஸ்டர் ஸ்டூடெண்டாக நான் வரேன். அப்போ இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது 5 யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் வந்து இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் அலோவ் பண்ணாங்க. ஏன்னா ஜெர்மனி வந்து இங்க இருக்கிற லாங்குவேஜ்னு பார்த்தா ஜெர்மன் லாங்குவேஜ் தான். நீங்க வந்து பிஹெச்டி எடுக்கிறதா கூட ஜெர்மன் லாங்குவேஜ் தெரிஞ்சால் தான் நமக்கு வந்து பிஹெச்டி பண்ண முடியும். ஸோ இந்த சூழல், ஏன்னா அந்த அளவுக்கு இங்க வந்து தாய்மொழி பற்று உள்ள எல்லாருமே, அதாவது பிரான்ஸ்னா பிரெஞ்சு தான், இட்டாலினா இட்டாலி தானே. அப்போ ஒவ்வொரு கண்ட்ரியும் அவங்கவுங்க தாய்மொழி தான் வச்சிருப்பாங்க. இங்கிலாந்து அயர்லாண்டை தவிர்த்து இது ரெண்டு தான் இங்கிலீஷ்ல இருக்கிற கண்ட்ரிஸ், மற்ற எல்லாமே வந்து அவங்களுடைய மதத்தங்களை தான் பாடம் இருக்கும். ஆனா 1999ல இப்போ லாங்குவேஜை மாத்தி எல்லா பாடங்களையும் வந்து நம்ம இங்கிலீஷ்ல கொடுக்கணும் அப்படிங்கிற வகையில் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணணும். இது ஒரு கிரவுண்ட் லெவல் ஆஃப் பொலிட்டிக்கல் சேஞ்ச், அது பாலிசி சேஞ்ச் அண்ட் பொலிட்டிக்கல் சேஞ்ச் பெர்ஸ்பெக்டிவ். ஏன்னா வேர்ல்டு வைடா கொண்டு வரணும், ஜெர்மனியோட பேரை வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சியை வந்து இந்த நாடு செஞ்சது. ரொம்பவும் வந்து நம்ம சொல்லலாம், அது வந்து ரொம்ப தைரியமா செஞ்ச ஒரு முயற்சி சொல்லலாம். ஸோ அப்போ வந்து ஸ்டூடெண்ட்ல வந்து அந்த குரூப்ல 5 யூனிவர்சிட்டியில ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பலா, நான் ஒரு கால் ஜூம்ல இருக்கேன், ஜூம் மீட்டிங்ல இருக்கேன், அப்புறம் பேசுறேன். ரைட். ஸோ அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து அவங்க 2-3 பாடங்கள் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது என்னம்னாக்கா, நான் முதல்ல முடிச்சிருந்தது, நான் ஆஸ்திரேலியாவில் படித்தது பேச்சுலர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ அப்போ பார்த்தோம்னாக்கா ஐடி அப்படிங்கிற போது ஐடிக்கு தேவையானது நெட்வொர்க்கிங், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த ஃபீல்டெல்லாம் வந்து அப்புறம் வந்து அப்போ நமக்கு சி ப்ரோக்ராமிங், பாஸ்கல், அந்த மாதிரியான சாஃப்ட்வேர் இதெல்லாம் வந்து நம்ம பேசிக்காக படிச்சிருப்போம். இப்போ நான் வந்து யூனிவர்சிட்டியில் மலேசியாவில் வந்து நான் மலேசியன் தமிழ். இப்போ மலேசியாவில் என்னோட உங்களுக்கு ஏ லெவல்ஸ்ன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து ஃபார்ம் 6ன்னு சொல்லுவோம், ஏ லெவல்ஸ் அப்படின்னு சொல்கிறத. ஸோ அது நான் படித்த போது நான் ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸில் நான் நல்லா செய்திருந்தேன். இப்போ அதனால இப்போ வந்து இங்கே வந்த காசஸில் பார்த்தபோது எனக்கு ஜெர்மனியில் இந்த காஸ்லாம் ஆஃபர் பண்ண போது அவங்க வந்து 4-5 காசஸ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதில் ஒன்று தான் வந்து இந்த ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியரிங் காஸ். ஸோ அதுக்கு வந்து பேசிக் நாலேஜ் வந்து உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் இருந்துச்சுனாக்கா நம்ம வந்து அதுக்கு வரலாம். ஆனால் என்னோட பேச்சுலர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து இந்த மாதிரியான ஃபீல்டில் இல்லை, ஃபிசிக்ஸில் இல்லை. அதனால நான் அப்ளிகேஷன் போட்டிருந்த போது எனக்கு நான் ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டாக என்ன செலக்ட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து யூனிவர்சிட்டி வந்து எஸ்லிங்கன் யூனிவர்சிட்டி, நீங்கள் தேடி பார்க்கலாம், ESSLINGEN இருக்கும். ஸோ அந்த யூனிவர்சிட்டியில் தான் நான் வந்து படிக்கிறதுக்கு வந்தேன். அப்போ என்னோட வந்த செலக்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 19, நாங்கள் 19 பேர். உலக நாடுகள் லைக் சவுத் கொரியா, அதுக்கப்புறம் இந்தோனேஷியா, சிங்கப்பூர், மலேசியா, அப்புறம் பல நாடுகள், எஸ்பெஷலி சவுத் அமெரிக்கா, அப்புறம் ஜப்பான், இப்படிலாம் வந்திருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. அப்போ அதில் ப்ளஸ் ஜெர்மனியில் இருக்கிற ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸை சேர்ந்து மாஸ்டர்ஸ் MSc இன் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் அண்ட் ரோபோட்டிக் சயின்ஸ் அந்த ஃபீல்டில் சேர்ந்திருந்தோம். அதுதான் எனக்கு புதுசாகவே இருந்தது. ஸோ அப்போ தான் நான் ஜெர்மனிக்கு வந்த சமயத்தில் இந்த நாட்டில் வந்து இங்கிலீஷ் பேச மாட்டாங்க, எல்லா இடத்துலையும் ஜெர்மன் லாங்குவேஜ் தான் பேசுவாங்கங்கிறதே எனக்கு தெரிய வந்தது. அப்போ பேராசிரியர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு புக்ஸ் இங்கிலீஷ் இங்கே வெளிநாடுகள்லேருந்து கொண்டு வந்துட்டாங்க நிறையா. ஆனால் ப்ரொஃபஸர்ஸ்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் இந்த ஃபீல்டில். ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியும், ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில் வந்து ஜெர்மனி வந்து டாப் இந்த வேர்ல்டு. இப்போ இல்லை, இப்போ சைனா தான் மேலே இருக்கிறாங்க. ஆனால் அப்போ அந்த காலகட்டத்தில் அதனால வந்து அவங்களுக்கு நிறைய புக்ஸ் எல்லாம் இருந்தது வேற. அப்போ இந்த ஃபீல்டுக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது எங்களுக்கு காலேஜஸ் எல்லாம் பண்ணி கொடுக்கும்போது எஸ்லிங்கனில் ஒரு காலேஜ், அதுக்கப்புறம் எங்களுக்கு இங்கேருந்து போனாங்கன்னா பிளாச்சிங்கன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே இன்னொரு காலேஜ் வந்து அங்கே இருந்த. ஏன்னா எங்களுக்கு இங்கிலீஷ்லையும் வரணும், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இங்கிலீஷில் எனேபிள் பண்ண லெக்சரர்ஸ் எங்களுக்கு டீச் பண்ணுங்கிறதுக்காக 2-3 இடத்துல அதை காசஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த காஸ், ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங், ரோபோட்டிக் சயின்ஸ் அப்படிங்கிறது. அதான் எனக்கு அப்போ தான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஷர். அதோட நான் வந்து இங்கே ஜெர்மனியில் வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் இல்லையா, அதனால நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் பண்ணேன். அப்போ நான் வந்து அப்பயே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது. எப்படின்னா, நான் வந்து டைம்லர் தெரியும்ல உங்களுக்கு, மெர்சிடிஸ் பென்ஸ் கம்பெனி, அது பக்கத்துலேயே இருக்கு. ஸோ அதனால வந்து மெர்சிடிஸ் பென்ஸ் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இங்கே தான் ஜெர்மனியில். இப்போ நான் இருக்கிற அந்த ஸ்டேட்ல தான், அந்த பாடன்-württemberg ஸ்டேட்ல தான் இங்கே இருக்கு. அதே மாதிரி பாஷ்னு ஒரு கார் இருக்குல்ல, அது மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இங்கே தான் இருக்கு. இப்போ மெர்சிடிஸ் பென்ஸோட கம்ப்ளீட் எல்லா பார்ட்ஸும் பண்றது R&D, அதுக்கப்புறம் வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரி எல்லாமே இப்போ நான் இருக்கிற இந்த சிட்டில தான் இருக்கு. எல்லா இடத்துலையும் பல இடங்கள்ல சிட்டி இருக்கு. ஸோ அதனால
ஃபுல்லாகவே இது வந்து நம்ம மர்சிடிஸ் பென்ஸ் ஸ்டேட்னே இதை சொல்லலாம். இந்த 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 நான் வாழ்கிற இந்த ஸ்டேட்டை சொல்லலாம். அப்போ இங்கே வந்து எனக்கு ஸ்டூடெண்ட் ஜாப் எங்கே எனக்கு கிடச்சிது. அப்போ கிடைச்ச போது நான் வந்து அந்த ரோபோட்ஸ் பக்கத்துலேயே உட்காந்துட்டு பெரிய பெரிய ரோபோட்ஸ், இப்போ நமக்கு எல்லாம் தெரியும் இல்லையா, ரோபோட்னா நம்ம என்ன நினைப்போம், மனுஷன் மாதிரி ஒருத்தன் வருவான் அப்படியே கையெல்லாம் வச்சுட்டு அப்படியே நடந்து வந்து அது ஏதாவது எடுக்கும், அவரை வந்து ஏதாவது அடிக்கும், சண்டை போடும். அதை தமிழ் படத்தில் நம்ம சொல்லவே வேணாம், காமெடி பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ நம்ம ஆனால் இங்கிலீஷ் மூவிஸில் நல்லா பார்த்துருப்போம். ஸோ அந்த பேசிக்காக வந்து நான் ஒர்க் பண்ண இடம் வந்து எப்படின்னாக்கா அந்த பெயிண்ட் பண்ணுற இடம், காருக்கு பெயிண்ட் பண்ணுற இடம். ஸோ காருக்கு பெயிண்ட் பண்ணுறதை வந்து மனுஷன் செய்ய மாட்டாங்க, ரோபோட் பண்ணும். அப்போ தான் நான் அதை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ப்ரஷ் பண்ணுறதெல்லாம் எப்படி வந்து அதை எடுத்து பண்ணுது, ஏன்னா கெமிக்கல் உள்ளது நிறைய வந்து நம்ம ப்ரீத் பண்ணி கெட்டு போகும் அப்படின்னு யோசிக்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அது மெஷினை செய்கிற வைக்கிற வேலையாக அங்கே இருந்தது. ஸோ நான் வந்து அந்த இடத்துல வந்து ஐ வாஸ் நாட் ஒர்க்கிங் அஸ் அ லோ லெவல் ப்ரோக்ராமர், நான் வந்து ஹை லெவல் ப்ரோக்ராமாக ஒர்க் பண்ணேன். இப்போ லோ லெவல் ஹை லெவல்னா ரெண்டு வித்தியாசம் இருக்குது. லோ லெவல் நம்ம நினச்சிக்குவோம் தரம் குறைஞ்சதோன்னு நினச்சிக்குவோம், ஹை லெவல்னாக்கா உயர்ந்ததோன்னு நினச்சிக்குவோம். ஆனால் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம வந்து லாங்குவேஜோட லெவலில் லோ லெவல் அப்படின்னாக்கா எப்படின்னா மெஷினோட ரொம்ப நெருக்கமாக பேசுகிற லாங்குவேஜ்னு அர்த்தம். இதுதான் வந்து லோ லெவல் லாங்குவேஜ். மெஷினுக்கு மேலே அடுத்தடுத்த லேயர்ஸ் இருக்குது, அதுக்கு மேலே பேசுகிறது ஹை லெவல் லாங்குவேஜ். இப்போ நம்ம டேட்டா பேஸ் இருக்குது, அப்ளிகேஷனுக்காக எழுதுகிற ஜாவா இருக்குது, C++ இருக்குது, இதெல்லாம் வந்து ஹை லெவல் லாங்குவேஜ். இது சாதாரண, இது வந்து நமக்கு புரிஞ்ச லாங்குவேஜில் பேசி அடுத்த லெவலில் அது போய் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அதுக்கப்புறம் அது என்ன ஆகும்னா லோ லெவலுக்கு பைனரிஸில் மாற்றும். 1 and 0 1 0 இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி மெஷின் லாங்குவேஜுக்கு மாற்றின பிறகு தான் கம்ப்யூட்டர் அதை புரிஞ்சுக்கும், ப்ரோசஸர் அதை ப்ரோசஸ் பண்ணி அதை மாற்றும். ஸோ அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் பேசிக்காக ஆரம்பத்தில் அது படிக்கிற போதே இது எனக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சிது. சரி, இப்போ இது சொல்லும் போதே நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ நீங்கள் வந்து ஆர்வமாக எனக்கு வந்து இந்த ரோபோட்டிக்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சதுனால சில விஷயங்களை பேசிக்காக சில விஷயங்களை நான் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தோன்னா உலகம் பூராவும் இருக்கிற எல்லா மித்தாலஜிலையுமே இயந்திர மனிதன் அப்படின்னு ஒன்று இருந்திருக்கும். பழைய கதையெல்லாம் பாருங்களேன், புராண கதையெல்லாம் பாருங்களேன். இப்போ நம்மளை சுற்றி இருந்த புராண கதைகளும் ஏதாவது ஒரு இயந்திர மனிதன் ஒன்று இருந்திருக்கும். இயந்திர புஷ்ப விமானம் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து இப்போ மெயினாக பார்த்தோம்னாக்கா இந்த கிரீக் மித்தாலஜியில் எடுத்தோம்னா தாலோஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அது என்ன செய்யுதுனாக்கா, அந்த தாலோஸுங்கிற மனிதன் வந்து இயந்திர மனிதன் என்ன செய்வானாக்கா, நமக்கு சைப்ரஸ்னு ஒரு இடம் தெரியும் இல்லையா, அந்த சைப்ரஸ் பக்கத்தில் கிரேட்டான ஒரு ஐலண்ட் இருக்குது, இது கிரீக் ஐலண்ட். அந்த கிரேட்டா ஐலண்ட் முழுசும் பரவி உட்காந்துட்டு அவன் என்ன பண்ணுவான்னா, எதிரிகள் வந்தான்னா இந்த இயந்திர மனிதன் வந்து அதை வரவங்களை தாக்குவான். இப்படி தாக்குவானா, இருக்கிற கல்லை தூக்கி அடிச்சு தாக்குவான். அந்த ஒரு வேலை மட்டும் தான் செய்வான். அவனுக்கு வந்து என்ன ஒரு நரம்பு இருக்கும், தலையிலேருந்து கைக்கு வரைக்கும் அவனுக்கு ஒரு நரம்பு இருக்கும், ஒரே ஒரு நரம்பு இருக்கும் அப்படிங்கிறது அந்த புராண கதையில அந்த தாலோஸ் அப்படிங்கிற கதை அது இருக்கும். இதெல்லாம் நாங்கள் ஆரம்பத்தில் படிச்சது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி கதை அல்லது அந்த கருத்தாக்கம், அதாவது மனுஷன் செய்யறதை விட யாராவது ஒரு இயந்திரம் ஒன்று செய்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நமக்கு வந்து நம்ம உலக மனிதர் எல்லா மண்டகளையும் இருக்கு, அந்த எண்ணம் இருந்தது. ஸோ அந்த மாதிரி வரும்போது இப்போ என்ன ஆகுதுனாக்கா, எந்தெந்த காலத்தில் நிறைய வந்திருப்பாங்கன்னு எனக்கு இப்போ சட்டுன்னு ஞாபகம் இல்லை. ஆனால் பார்த்தோம்னா கடந்த செஞ்சுரி தான், லாஸ்ட் செஞ்சுரி தான் வந்து இதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு திறப்பு வந்தது அப்படின்னு சொல்லலாம். அப்படி பார்த்தோம்னா 1940s 50s இந்த காலகட்டத்தில் தான் வந்து நார்பர்ட் வீனர் அப்படிங்கிறது தான் வந்து சைபர்நெட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு துறையே வந்து ஒரு கிரவுண்ட் ஒர்க், அதுக்கான ஒரு தியரட்டிக்கல் கிரவுண்ட் ஒர்க் ஒன்று அவர் பண்றாரு. ஸோ அது வந்து இந்த விஷயம், இந்த கான்செப்ட் தான் வந்து ஒரு 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 இயந்திரத்தை உருவாக்க முடியும், ஒரு கணினி மூலமா உருவாக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு அந்த எண்ணத்தை கொண்டு வருது. தொடர்ச்சி அப்போ 1950s இந்த காலகட்டம் தான் இம்பார்ட்டண்டான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். இப்போ 56ல் வந்து ஃபர்ஸ்ட் மாடர்ன் ரோபோட் கம்பெனி வந்து உருவாக்குறாங்க. ஸோ யூனிமேஷன் அப்படிங்கிற பேர்ல இந்த கம்பெனி இதான் முதல்ல வருது 1956ல். ஸோ இது வந்து உருவாக்குனாங்க ரெண்டு பேர், ஜார்ஜ் டெவல், ஜோசப் எங்கல்பர்கர்னு ரெண்டு பேருமே அமெரிக்கன்ஸ் தான். ஸோ இவங்களை வந்து இதில் வந்து எங்கல்பர்க் வந்து ஃபாதர் ஆஃப் ரோபோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை. ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து பாப்புலர். அஃப்கோர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி தொழில் புரட்சி ஐரோப்பா பூராவும் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாலும் கூட அமெரிக்காவில் இதோட தொடக்கத்தை நம்ம பார்க்குறோம் இல்லையா. அது வந்து ரொம்ப ரோபோட்டிக்ஸ் பற்றிய சிந்தனை அப்படிங்கிறது நிறையா வந்துருச்சு. இதோட தொடர்ச்சியாக தான் ஜெனரல் மோட்டர்ஸில் வந்து ஃபேக்ட்ரியில் வந்து ஆட்டோமேஷனை முதல்ல கொண்டு வராங்க 1961ல். சரி, ஆட்டோமேஷன் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்பாக இருக்கும். இன்னைக்கு நம்ம வேர்ல்டில் எதை பேசிக்கிட்டோம், ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதானே பேசிக்கிட்டே இருக்கோம் நம்ம. இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதுக்கு எல்லாமே கம்ப்யூட்டர் மொபிலிட்டி இருக்கு, மூவ் பண்ணுது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுது. அப்புறம் வந்து கம்ப்யூட்டரே அதே பார்த்து எல்லாத்தையும் அது வந்து அனலைஸ் பண்ணிடுது. இது எல்லாமே வந்து இதோட பேசிக்ஸ்லேருந்து தான் வருது. இப்போ அதுக்கு பிறகு பார்த்தோம்னா 1890s வந்து ரொம்ப சீரியஸாக அந்த ரோபோட்டிக்ஸ் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற ரொம்ப சீக்கிரம் வந்துடுது. இப்போ இந்த
தொழில் புரட்சி எப்படி வருதுன்னா, ஒன்று ஆரம்பிச்சா போதும். அது எல்லா இண்டஸ்ட்ரியுமே, மெடிக்கல் இண்டஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். ஒரு ஒரு கண்டுபிடிப்பு வந்து அதுலேருந்து ஃபாஸ்ட்டாக அடுத்தது வந்துடும், அதுக்கப்புறம் அடுத்தது இன்னொன்று ஃபாஸ்ட்டாக வந்துடும். அதே மாதிரி தான் இந்த இந்த ஃபீல்டுலையும் வந்துச்சு. ஸோ இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு மூவிஸ்லாம் நிறையா வர ஆரம்பிக்கும் இல்லையா, நிறைய மூவிஸ். ஸோ இந்த காலகட்டத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது, ரொம்ப பேருக்கு பிடிச்சதாகவும் இருக்கலாம், ஐசக் அசிமாவ் இல்லையா. ஐசக் அசிமாவை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஐ ரோபோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் ஒன்று எழுதினாரு. அது அப்புறம் படமாகவும் வந்தது. நான் பாருங்க, நான் ஒரு பைத்தியம், அந்த காலகட்டத்தில் நிறைய வாங்கினேன் இந்த மாதிரி புக்ஸ், நிறைய வாங்கி, ஏன்னா நம்ம அந்த ஃபீல்டில் இருக்கோமேன்னு சொல்லிட்டு த ரோபோட்ஸ் ஆஃப் டான், இது வந்து ஐ ரோபோட் புத்தகம், இன்னும் கொஞ்சம் புத்தகம் அதெல்லாம் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா இதெல்லாம், ஏன்னா நம்ம அந்த ஃபீல்டுக்குள்ளே போயிட்டோம்னா நமக்கு அவர் அந்த கதைகள்லாம் எப்படி சொல்கிறாரு, என்னென்ன மாதிரி உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும். ஸோ அப்போ இந்த இந்த மாதிரி இருக்கும்போது என்னோட ஸ்டடி நேரத்தில் வந்து எங்களுக்கு தீசிஸ் பண்ணும்போது, மாஸ்டர்ஸ் தீசிஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு குரூப் 5 பேர் நாங்கள் தேர்ந்தெடுத்து எங்கள் ஆசிரியர் வந்து வேலை செய்ய சொல்லியிருந்தார். அப்போ வந்து நாங்கள் ஒரு ரோபோட் ஒன்று கிரியேட் பண்ணோம். அது எப்படின்னா, ஒரு மொபிலிட்டி உள்ள ஒரு சின்ன டிவைஸ். அது என்ன பண்ணுன்னா, கண்ணு சென்சரோட அது வந்து சில இடங்களுக்கு போய் அதை சில விஷயங்களை பிக் பண்ணி எடுத்துகிட்டு கொண்டு வர மாதிரி. ஏன்னா நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தானே, அப்போ எங்களுக்கு பெரிய அளவில் ஒன்றும் பெருசாக டெவலப் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு லேபில் உட்காந்து செய்யலை. ஸோ அந்த மாதிரி செய்யும்போது ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆன் த விஷன். ஸோ அது எப்படி அந்த கண் பகுதி சென்சர் வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி படிச்சுட்டோம். அப்போ அந்த சமயத்தில் படித்த சில விஷயங்கள் இன்னைக்கு நான் நிறைய அப்ளை பண்ணலை, என்னோட தொழில் வாழ்க்கையில் பண்ணலைனாலும் it sets the our foundation to me அப்படின்னு சொல்லலாம். அதில் முக்கியமாக என்ன ஒன்றுனா, இந்த கை இருக்குதுல்ல, இந்த கை வந்து நம்ம பார்த்தோம்னா ரோபோட்ஸ் எப்படி அமைக்கிறாங்கன்னா, நம்மளோட கையை வச்சு தான் அளவு எடுப்பாங்க, அது எப்படி பிக் பண்ணுது அப்படின்னு. இப்போ பார்த்தோம்னா நமக்கு இதில் என்ன சொல்லுவாங்கன்னா 22 ஜாயின்ஸ் இருக்குமா நமக்கு. ஸோ இன்னும் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்களுக்குன்னு தெரியும். இதில் வந்து என்ன செய்வாங்கன்னா, அதுக்கு வந்து ரோபோட்டுக்கு அந்த 22 ஜாயின்ஸ் வைப்பாங்க நம்ம செட் பண்ணும்போது. ஏன்னா ஒரு பொருள் அது பிக் பண்ணி எடுத்து கொண்டு போய் ஒரு ஸ்ப்ரே அது ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த விரல்லே தான். இப்போ நம்ம ரொம்ப நேரம் நம்ம வந்து நம்ம விரல்கள், நம்மளோட பாடியில் இருக்க ஆர்கன்ஸ் எல்லாம் நம்ம மறந்துடுறோம், அதெல்லாம் எப்படிலாம் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாட்டுக்கு செய்கிறோம், சும்மா தலையாட்டுறோம், கண்ணு பார்க்குறோம், கையை அசைக்கிறோம், செய்கிறோம். ஆனால் இந்த ஒவ்வொன்றுமே இப்போ நம்ம அசைக்கிறது கூட இப்போல்லாம் நம்ம எவ்வளோ முடிக்க நம்மளால அசைக்க முடியும், அதெல்லாம் நம்ம வந்து யோசிக்கிறது இல்லை. ஆனால் உட்காந்து தனியாக உட்காந்து நம்ம அதை யோசிச்சு பார்க்கணும். இப்போ ரோபோட்ஸை பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி தான் எடுப்பாங்க. ஒரு பிக் பண்ணணும்னா எந்த விரலை வச்சு அதால் பிக் பண்ண முடியும், எந்த 3 ஜாயின்ஸை உருவாக்குனாக்கா அதை பிக் பண்ணி ஸ்ட்ராங்காக அதை வந்து பண்ண முடியும், அதெல்லாம் முக்கியமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணாங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்கு, ஏன்னா 1999 தான் என்னுடைய ஸ்டடி பீரியட் அந்த சமயத்தில். அப்போ நான் வந்து என்னென்ன மாதிரியான டூல்ஸ்லாம் இருக்கு, ரோபோட் டூல்ஸ்லாம் இருக்கு, அது குறிப்பாக எந்த ஊரில் வந்து நிறைய டூல்ஸ் உருவாக்குறாங்க அப்படின்னு நான் பார்த்தேன்னா, பர்டிகுலர்லி ஜப்பானில் வந்து, ஏன்னா ஈவன் தான் அமெரிக்காவில் வந்து இதை நிறைய கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாலும் ஜப்பானில் பார்த்தோம்னாக்கா அதுதான் இந்த ஃபுல்லாக வந்து ரோபோட்டிக்ஸ் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, ரோபோட்டிக்ஸ் இண்டஸ்ட்ரியோட பல பகுதிகள் அதுதான் டாமினேட் பண்ணுச்சு. நிறைய அது வந்து டெஸ்ட் பண்ணுச்சு. ஜப்பான் வந்து நிறைய முயற்சி பண்ணுது, மனுஷன் மாதிரியே இருக்கிற இயந்திரங்கள் அதெல்லாம் கொண்டு வந்து நிறைய உருவாக்குனது அதான் சொல்லலாம். அதுக்கப்புறம் ஜெர்மனியை சொல்லலாம். மெயின்லி வந்து இந்த ப்ரிசிஷன் இன்ஜினியரிங் நம்ம சொல்கிறோம்ல, அது மாதிரி அது பர்டிகுலர்லி இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற போது அது ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி, அப்புறம் வந்து மற்ற மாதிரியான இண்டஸ்ட்ரி எல்லாத்துக்குமே அது தேவையாக இருக்குது. அப்புறம் யுஎஸ்ஏ நம்ம சொல்ல வேண்டாம், ஏன்னா ரிசர்ச் கண்டினியூஸ் ஆரம்பிச்சதே அங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஸ்வீடன், சவுத் கொரியா, சுவிட்சர்லாந்து, ஃப்ரான்ஸ், யூகே, இட்டாலி, சைனா, ஈவன் டு சம் எக்ஸ்டென்ட் நமக்கு வந்து இந்தியா கூட சொல்லலாம், ரஷ்யா, எல்லாமே வந்து ஆரம்பித்தாங்க. இப்போ இந்த ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது பெரிய அளவில் இந்த நாடுகளில், குறிப்பாக ஜப்பான், ஜெர்மனி, யுனைடெட் ஸ்டேட்ஸ், இதில் வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதனால தான் அந்த காலகட்டத்தில் 2000 வந்து நிறைய டூல்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. இப்போ நான் வந்து பண்ண போது பாடம் படிச்சுட்டு இருந்த சமயத்தில் எனக்கு எங்கள் காலேஜில், யூனிவர்சிட்டியில் வந்து எம்ஐடியோட ஒரு லிங்க் பண்ணாங்க. எம்ஐடியோட லிங்க் பண்ணி ஒரு வாலண்டரி ப்ரோக்ராம் வித் ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ ஆரம்பித்தாங்க. 2000 அண்ட் 2001 நடந்துகிட்டு இருந்தது. அப்போ அந்த பண்ணும்போது நான் அந்த பாக்ஸ் இன்னும் வச்சிருக்கிற அந்த கார்டெலாம் நான் உங்களுக்கு நினச்சேன். ஸோ இது பாருங்க, இது எப்படின்னா ஒரு டூலு. இந்த டூல் வந்து நமக்கு வந்து கம்போனன்ட்ஸ்லாம் நிறையா இருக்கும், இந்த மாதிரி கம்போனன்ட்ஸ் நிறையா இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம ஒவ்வொன்றையுமே அதை மாடிஃபை பண்ணி இதை வந்து நம்ம வந்து ஒரு செலக்டடாக ஒரு 10 சொல்லலாம், ஒரு 10 or 12 ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம மொபைல் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும், அந்த மாதிரி நம்ம பண்ண முடியும்.
ஸோ அப்போ இந்த மாதிரி யூனிட் வச்சு நான் என்ன பண்ணேன்னா, அந்த சமயத்தில் தான் நான் இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுக்கு வர ஆரம்பிச்சிருந்த சமயம் அப்போ வந்து 2003 வந்து ஐடி கான்ஃபரன்ஸ் ஒன்று இருந்தது. ஸோ அந்த சமயத்தில் நான் 2002ல் வந்து டிஜிட்டல் வில்லேஜ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஒன்று கிரியேட் பண்ணேன் தமிழ்நாட்டுக்குன்னு. டிஜிட்டல் கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். ஸோ அப்போ இயந்திரங்களை பற்றி மாணவர்கள்ட்ட கொண்டு வந்து கொடுக்கணும். ஏன்னா இதில் நான் படிச்சிட்ட ஒரு விஷயம் என்னன்னாக்கா, ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு எடுகேஷன் அப்படிங்கிறது வந்து டூயிங் இருந்தால் தான் மைண்டில் பதியும். நம்ம வந்து வெறுமனே வாய் மட்டும் பேசிக்கிட்டே இருந்துச்சுனாக்கா பிள்ளைங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள பதியாது. அப்போ குழந்தைகளுக்கு நம்ம நிறைய விஷயங்களை சொல்லி செய்ய வைக்கணும், அதாவது அவங்கள வந்து கையிலே செய்ய வைக்கணும் அப்படிங்கிறது வந்து அந்த எம்ஐடி ப்ராஜெக்டில் நாங்கள் செய்த ப்ராஜெக்டாக இருந்தது. ஸோ அப்போ அந்த கான்செப்டை கொண்டு வந்து படைக்கலான்ட்டு நான் வந்து 2003 அந்த கான்ஃபரன்ஸில் வந்து தாஜ் கோரமண்டலில் தான் நடந்துச்சு. அப்போ அதிமுக கவர்மெண்ட் இருந்தது. அப்போ வந்து டாக்டர் ஜெயலலிதா அம்மையாருடைய தலைமையில் அந்த மாநாடு அங்கே நடந்தது. அப்போ வந்து திரு ஜெயக்குமார் அவர்கள் வந்து ஐடி அமைச்சராக இருந்தார் அந்த சமயத்தில். ஸோ அப்போ வந்து என்னுடைய ப்ரெசன்டேஷன் பார்த்து அதுக்கப்புறம் அவங்க வந்து தனியாக ஒரு செமினார் ஒன்று என்ன செய்ய சொல்லியிருந்தாங்க. கவர்மெண்ட் வந்து என்ன செய்ய சொல்லியிருந்தாங்க, அவங்களுடைய எக்ஸ்பர்ட்ஸ்க்கு மாத்திரம் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும் ஒன்று செய்ய சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் இதை வச்சு ஒரு ப்ரொமோஷன் சொல்ல முடியாது, ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி ஒன்று செஞ்சு எப்படி ஸ்டூடெண்ட்ஸோட எஜுகேஷனில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு செஷன் ஒன்று அந்த சமயத்தில் 2003 நான் கொடுத்தேன். ஸோ அப்போ வந்து மிஸ்டர் மாலன் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நியூஸ் சன் டிவி நியூஸ் ஹெட்டாக இருந்தார். ஸோ அவர் வந்து இதை பார்த்துட்டு சன் நியூஸ்க்காக வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று செய்தார். ஸோ அது என்கிட்ட இன்னும் இருக்குது. அது ஒரு ½ அன் ஹவரோ 1 ஹவர் ஒரு லாங் இன்டர்வியூ ஒன்று அப்போ நான் வந்து கொடுத்தது. அதான் என்னோட ஃபர்ஸ்ட் டிவி இன்டர்வியூ தமிழ்நாட்டில்னு நான் சொல்லுவேன். சன் நெட்வொர்க்காக, சன் நியூஸ் நெட்வொர்க்காக செய்தது. அப்போது அது வந்து நல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் நான் தமிழ்நாட்டுக்கு செய்தேன். ஆனால் அந்த கான்செப்ட் என்னால் அடுத்து கொண்டு போக முடியல. பிகாஸ் பேரலி எனக்கு தமிழ் ஹெரிட்டேஜ் ஃபவுண்டேஷனில் நான் அந்த கான்செப்டும் வளர்த்திட்டு இருந்தேன். ஸோ என்னோட ஒர்க், அதுக்கப்புறம் தமிழ் ஹெரிட்டேஜ் ஃபவுண்டேஷன் அண்ட் டிஜிட்டல் வில்லேஜ், இது 3 என்னால் ஒரே நேரத்தில் பார்க்க முடியல. ஸோ அதனால் ஐ ஹேவ் டு சாக்ரிஃபைஸ் சம்திங்னாக்க அந்த டிஜிட்டல் வில்லேஜ் வந்து சாக்ரிஃபைஸ் ஆயிடுச்சு. ஸோ ஆனால் நான் அப்புறம் சொன்னேன், யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தாக்க நிறைய பேர் நீங்கள் வாங்க, நம்ம வந்து அதை பற்றி பேசலாம், நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அடிக்கடி. பட் அந்த சேம் டைம் இப்பயும் வந்து இப்போ நிறைய இந்த ஃபீல்டுலாம் வந்து நிறைய தமிழ்நாட்டில் ஏஷியன் கண்ட்ரீஸில் நிறையா வந்துருச்சு. அதனால் வந்து நான் ரிக்ரெட் பண்ண வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த துறை நான் வந்துட்டேன். அப்போ வந்த பிறகு எனக்கு வந்து அந்த சமயத்தில் நான் ஃபர்ஸ்ட்டு ஒர்க் பண்ணது வந்து ஹியூலெட் பேக்கர்ட். அதில் தான் நான் வேலைக்கு வந்தேன். இந்த கம்பெனிக்கு வந்தவுடனே ஏன்னா நான் வந்து மலேசியாவுக்கு ரிட்டர்ன் ஆகணும்னு தான் நினச்சேன். ஆனால் எனக்கு ஒரு ஜாப் ஆஃபர் வந்தது. அதனால் நான் அந்த பொசிஷன் நான் எடுத்துட்டேன். இதில் இருக்கிறதெல்லாம் இதுக்கப்புறம் நான் எந்த ஃபோட்டோஸ் இன்னைக்கு நான் காட்டலை. ஏன்னா இதெல்லாம் ஹைலி கான்ஃபிடென்ஷியலுங்கிறதுனால நான் காட்ட முடியாது. அதனால தான் நான் வெறும் கேஷுவல் டாக்காகவே நான் வச்சுக்கிறேன். ஏன்னா ஸ்டில் ஐ மீன் ஒர்க்கிங் ஒரு எம்ப்ளாயியாக இருக்கிறதுனால அதை கண்டினியூ பண்ண முடியாது உங்களுக்கு. பட் வேர்பலாக மட்டும் நான் சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஆனால் இந்த சமயத்தில் நான் வந்து அப்சர்வ் பண்ணது என்னன்னாக்கா, ஜப்பான் என்ன யோசிச்சதுன்னா, இப்போ ஜெர்மனி, USA இவங்கெல்லாம் யோசிச்சது ஒரு பக்கம். அவங்க வந்து சயின்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்காகவும் ஹெவி இண்டஸ்ட்ரியிலையும் ரோபோட்டை யோசிச்சாங்க. பட் ஜப்பான் வந்து என்ன யோசிச்சதுன்னா, எப்படி வந்து ஹியூமனுக்கு சர்வீஸ் ஓரியன்டாக பண்ணலாம் அப்படிங்கிறத ரொம்ப யோசிச்சது. அது என்ன நினச்சதுனாக்கா, நமக்கு ஹோம் அசிஸ்டன்ட்டு, தரையை வந்து மோப் பண்ணுறதுக்கு, தரையை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு, கார்டனை புல் வெட்டுறதுக்கு எல்லாமே வந்து ஆட்டோமேஷன், அது எப்படி செய்யலாங்கிற மாதிரி அது யோசனை பண்ணிச்சு. ஸோ அந்த சமயத்தில் நான்லாம் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி, நான் அந்த ஃபீல்டுலேயே நம்ம இருக்கிறதுனால நானும் ஒரு அப்போவே 50 யூரோ, அப்போ ஒரு தரையில் வந்து அப்போ ஜாஸ்தின்னு சொல்லுங்களேன், அப்போ தரையில் எவ்வளோ பெருசுக்கு இருக்கும், அதை வந்து விட்டுட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணி அது போட்டுட்டு விட்டுட்டோம்னாக்கா அது எந்தெந்த இடத்துக்கு போகணுமோ எல்லாத்தையும் மூவ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிடும். அது ஃப்ளாட்டாக இருக்கும். இந்த வேயிங் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். அதுவே வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போகும். அந்த மாதிரி ஒன்று வாங்கி நானும் வச்சுருந்தேன். அதனால் கிரேஸில் அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் நம்ம செய்கிறது பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நிறைய அவங்க பண்ணாங்க. அப்புறம் ஹியூமன் பாடியாகவே வச்சு அவங்க வந்து அது வேலை செய்கிற மாதிரி, ஒரு பார்ட்னராக, ஒரு லைஃப் பார்ட்னராக இருந்துட்டு பேசுகிற மாதிரி, உங்களுக்கு வந்து யாரும் உறவினர்கள் இல்லாதவங்களுக்கு பக்கத்தில் என்ன பேசுறதுக்கு ஒரு ஆள் தேவை இல்லையா? ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து அவங்க கற்பனை பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இது வந்து அப்போ எவ்ரி ஆனுவல் சம்மிட்னு அப்படி வரும்போது அது வந்து தொடர்ச்சியாக அவங்க வந்து அவங்களோட புது ரோபோட்ஸ் எல்லாம் அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதனால வந்து நமக்கு பல இண்டஸ்ட்ரீஸில் வந்து ரோபோட்ஸ் அப்படிங்கிறது வரது பார்த்தோம். ஸோ நமக்கு இன்னைக்கு தெரியுது என்ன, பல இண்டஸ்ட்ரினா ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரி, அதுலேருந்து நம்ம ரோபோட்ஸ் இல்லாமல் நம்ம பிரிக்கவே முடியாது. அப்புறம் வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் ஃபீல்டு இருக்கு இல்லையா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சர்க்யூட் போர்ட் அசம்பிளி பண்ணுறது, அதெல்லாம் இப்போ ப்ரிசிஷன், எங்கெல்லாம் ப்ரிசிஷன் வேணுமோ அதுக்கெல்லாம் தேவை. அப்புறம் வந்து இந்த பேக்கேஜிங் ஃபுட் இண்டஸ்ட்ரி இருக்குது, அதில் வந்து நம்ம பேக்கேஜிங் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து ரோபோட்ஸ் மெஷின்குள்ளே எல்லாத்தையும் போட்டுட்டோம்னா பாக்ஸ் எல்லாம் அதுவே எடுத்து அழகாக பேக் பண்ணி எல்லாத்தையும் உள்ளே வச்சு அழகாக பேக் பண்ணுறது, இந்த மாதிரி வேலை அது செய்யுது. இப்போ யோசிச்சோன்னா ஃபார்மசியூட்டிக்கல் அந்த ஃபீல்ட்லையும் பார்த்தோம்னாக்கா அங்கே வந்து ட்ரக்ஸ் மேனுஃபேக்சரிங், அது வந்து நமக்கு வந்து தனி நபர் ஒரு மனுஷன் வந்து பண்ண முடியாத வேலை
வேலையெல்லாம் அது வந்து செய்யும். இப்போ மிலிட்டரிலையும் டிஃபென்ஸ்லையும் இருக்கு இல்லையா? ஏன்னா இப்போ வந்து பாம் இருக்கு, பாம் டிஸ்போசல் பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கெல்லாம் வந்து இப்போ நம்ம படத்துல கூட பார்ப்போம். அது என்னன்னா இது அனுப்பிடுவாங்க, இது போயிட்டு எல்லாத்தையும் அது வந்து வேலையை பண்ணிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து இப்போ நமக்கு ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ரோபோட்ஸ் தான் அனுப்புறாங்க. மனிதர்கள் போறதுக்கு பதிலாக ரோபோட்ஸ் போனாக்கா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ரோபோட்ஸ் அனுப்புறாங்க. அதோட இன்னொன்று என்ன, இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில பெஸ்ட் என்னன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாமே, ஈவன் ஏஷியன் கண்ட்ரீஸ்லயுமே ரோபோட்ஸ் எதுக்கு வந்துச்சுன்னா, இப்போ சூவேஜ் இருக்குல்ல, சூவேஜ் கிளீனிங், அதுக்கப்புறம் வந்து நமக்கு வெளியில் இந்த கேஸ்லாம் நம்ம வருதுன்னு சொல்றோம், மீத்தேன் கேஸ்லாம் வருதுன்னு பாருங்க, தமிழ்நாட்டில் நம்மளுக்கு இன்னும் பார்க்குறோம் இல்லையா? ஸோ அது எல்லாமே வந்து ரோபோட்ஸ் பண்ற அளவுக்கு ரொம்ப நாளாக வந்துருச்சு, ஒரு 20 இயர்ஸாகவே நம்ம சொல்லலாம் வந்துருச்சு. இப்போ வந்து டிக்கெட்டிங் சிஸ்டம்லாம் இருக்கு, ஸோ அங்கேயும் வந்து நமக்கு ரோபோட்ஸோட அப்ளிகேஷன்ஸ் வந்துருச்சு. இப்போ பொதுவாக நம்ம நினைக்கும் போது ரோபோட்ஸ்னாலே வந்து மனுஷ உருவத்தில் நின்றுட்டு வேலை செய்யறதா ரோபோட்ஸ்னு நினைப்போம் இல்லையா? ஆனால் அப்படி இல்லை. இந்த ரோபோட்ஸ் அப்படிங்கிறது அது வந்து கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கிறதும், அதாவது ஆட்டோமேஷன் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ரோபோட்ஸ்னு நம்ம சொல்லலாம் இல்லைங்களா? அதுதான் ஆட்டோமேஷன். அதாவது ஒரு 4-5 விஷயத்த நம்ம சொல்லிட்டோம், ஆட்டோமேட்டிக்காக அது கண்டினியூஸாக அது நடந்துகிட்டே இருக்கு, வரிசையாக நடந்துகிட்டே இருக்கும், எந்த வித டிஸ்ட்ரப்ஷனும் இல்லாமல் நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் மனுஷட்ட சொல்ல என்ன ஆகும், ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி செய்வாங்க, மறுநாள் வேற மாதிரி செய்வாங்க, மறுநாள் மாற்றி செய்வாங்க, கொஞ்சம் வந்து இன்னோவேஷன் போடுவாங்க இல்லையா? அது மாறும். ஆனால் ரோபோட் என்ன செய்யும், என்ன சொன்னோமோ அதை மட்டும் அது கரெக்டாக செய்யும். அதுதான் ரோபோட்ஸ் அப்படிங்கிறது. அந்த ரோபோட் அதை கரெக்டாக செய்யுது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். சரி, அப்போ 2000 பார்த்தோம்னாக்க நமக்கு நிறைய டெவலப், இதை வந்து சாஃப்ட் ரோபோட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, இந்த மெதுவா வர்றது, இது அது வந்து பல துறைகள்ல அதை இன்டிகிரேட் பண்றது அப்படிங்கிறது. ஸோ நான் வந்து ஒரு கான்செப்ட் கூட அந்த சமயத்தில் ஆரம்பத்தில் வச்சேன், தமிழ் மாதிரி இடங்கள்ல இது தேவை. ஏன்னா லேபரை வந்து ரொம்ப மோசமான பணிகளில் நம்ம தள்ளுறாங்க அந்த சொசைட்டியில். வந்து நமக்கு ஒரு எண்ணம் இருக்கு, அதாவது சூவேஜ் கிளீனிங் மாதிரி, இல்லாட்டி கீழே போயிட்டு நம்ம வந்து கிரவுண்ட்குள்ளே போயிட்டு இந்த எடுக்கும்போது அவங்க வந்து நிறைய மூச்சு முட்டி கேஸ்ல செத்து போறாங்க பாருங்க. இதுக்கெல்லாமே வெளிநாடுகளில் இப்போ அறவே இல்லை, இதெல்லாம் அந்த மாதிரி உள்ள அனுப்புறதே இல்லை. இதெல்லாம் மெஷின் தான் பண்ணணும். சரி, மெஷின் பண்ணணுங்கிறது வந்துருச்சு. அது ஆப்ரேட் பண்ற வேலையில தான் மனிதர்களை திறம்பட வளர்க்குறாங்க. மனிதர்களை கொஞ்சம் திறமையா வளர்க்குற மாதிரி வந்து விட்டது. ஆக இதுக்கு தேவை அப்படிங்கிறத நான் கொண்டு வந்தேன். ஸோ ஆனால் நம்மளுடைய சோஷியல் மைண்ட் வந்து அதை அக்செப்ட் பண்ணுதாங்கிறதா இருக்கு. எத்தனையோ விதமான அட்வான்ஸ் டெக்னாலஜியை பண்ற நமக்கு இதுல எல்லாம் இன்னும் பண்ணலைன்னா எது நம்ம தடுக்குது அப்படிங்கிற கேள்வியை வந்து அங்கதான் கேட்கணும். நம்ம வந்து கேட்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறோம். ஸோ எப்படின்னா ஒரு அடித்தட்டு கடைநிலை மனிதனுக்கு கூட அந்த இண்டஸ்ட்ரியோட டெவலப்மெண்ட் அவன் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதா வந்து டெமோக்ரஸியோட பேசிக் ரூல். இப்போ அதை வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கும்போது அந்த நேஷன் வந்து டெவலப்ட் நேஷனா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும் இல்லையா? ஸோ இந்த ஒரு கான்ஷியஸாக இதை வந்து பண்ணணுங்கிறது தான் ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து எப்போதுமே அது வளர்ந்துக்கிட்டே இருக்கு. எல்லாரும் நினைப்பாங்க ஐடி இண்டஸ்ட்ரி வந்த பிறகு நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னு நினைப்பாங்க, வேலை போகுது, இதுதான் பெரிய பிரச்சனையா இருக்குன்ட்டு. ஆனால் நம்ம அப்படி பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஒரே மாதிரி உலகம் இருக்கிறது இல்லை. ஸோ இன்னைக்கு இருக்கிற ஜாப் நாளைக்கு இருக்குமாங்க, இருக்காது. ஆனால் நாளைக்கு புது ஜாப் ஒன்று இருக்கும். இப்போ என்னோட டெசிக்னேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐ எம் என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்ட். என் பொசிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்ட். இதை வந்து ரொம்ப பேருக்கு புரியாது. ஏன்னா இந்த வேலையை பற்றி நமக்கு பல காலத்தில் தெரிஞ்சிருக்காது. நம்ம ஐடி ஃபீல்டில் வேலை செய்கிறோன்னு என்ன சொல்லுவாங்க, ஐயோ ஹார்ட்வேர் இன்ஜினியர், ஐயோ செக்யூரிட்டி இன்ஜினியர், ஓ ஐயோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர், இல்லை நெட்வொர்க் ஸ்பெஷலிஸ்ட், இந்த மாதிரி ஒரு 4-5 ரேஞ்சிலுக்குள்ள தான் நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ இப்போ வந்து நமக்கு ஆர்கிடெக்சர் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டே வந்து டெவலப் ஆகிருக்கு. இப்போ ஆர்கிடெக்சர் என்ன பில்டிங் கட்டுறாங்களா அப்படிம்போம், அது இல்லை. இது வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு இருக்குது. அதில் வந்து நம்ம பார்த்தோம்னா அக்கவுண்ட் ஆர்கிடெக்சர் ஒன்று இருக்குது, ஐடி ஆர்கிடெக்சர் இருக்குது, நெட்வொர்க் ஆர்கிடெக்சர் இருக்குது, ஐஏஎஸ் ஆர்கிடெக்சர், என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சர், இப்படி நமக்கு வேலைகள், வெவ்வேறு விதமான வேலைகள் இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி இதுக்கான சில சர்டிஃபிகேஷன் பண்ண வேண்டியிருக்கும். நம்ம அந்த லெவலுக்கு நம்ம வரணும்னா சில சர்டிஃபிகேஷன். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, நான் பிஹெச்டி முடித்தேன். பிஹெச்டி நான் பண்ணது வந்து ஐடியில் தான் நான் பண்ணேன், யூகேல பண்ணேன். ஆனால் அது மட்டும் எனக்கு போதலை. பிகாஸ் இந்த ஃபீல்டில் நான் கண்டினியூஸாக நான் இருக்கணும்னாக்கா நான் இந்த சர்டிஃபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதா டோகாஃப் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேஷன் நான் ஒன்று பண்ணேன். கூடுதலாக மற்றது பண்ணியிருக்கிறேன் நான், லைக் ஆரக்கிள் பற்றி நான் செய்தேன். அப்புறம் வந்து ஐடில் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நீங்கள் சில பேர் பண்ணியிருப்பீங்க, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், பிஎம்பி, அதெல்லாம் பண்ணேன். ஆனால் டோகாஃப்ங்கிறது தான் எனக்கு இந்த ஃபீல்டுக்கு வரதுக்கான ஒரு வாய்ப்பை ஒன்று உருவாச்சு. சரி, இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. இப்போ என்னுடைய பணிகள் அப்படின்னா என்ன அப்படின்னு பண்ணும்போது, நான் இப்போது வந்து கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் தான் நான் ரொம்ப மேனேஜ் பண்ணுறேன். அதாவது மேனேஜ்னாக்கா நான் அதில் உள்ளுக்கு உட்காந்துட்டு இருக்க மாதிரி இல்லை. இப்போ வந்து இந்த என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்ட் அப்படிங்கிற பொசிஷனில் என்னுடைய பணி எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய இண்டஸ்ட்ரிக்கான ஒரு கன்சல்டன்ட் மாதிரி, அதே சமயத்தில் அவங்களோட ஃபைனான்ஸையும் அவங்களுடைய ஐடி இண்டஸ்ட்ரியை மேனேஜ் பண்ணி அதுக்கான ஒரு
நெக்ஸ்ட் ஃபியூச்சர் ஒரு 5 இயர்ஸ்க்கு இல்லாட்டி ஒரு 10 இயர்ஸ்க்கான ஒரு பிளான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியோட அவங்க பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியோட அலைன் பண்ணுற மாதிரியான ஒரு சில சொல்யூஷன்ஸை நம்ம வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு தேவையான செக்யூரிட்டி என்ன, அதுக்கு தேவையான இண்டஸ்ட்ரியல் ரெகுலேஷன்ஸ் என்ன, அதுக்கு என்ன ஹார்ட்வேர் தேவையாக இருக்குது, என்ன மாதிரியான அதுக்கான கனெக்ட் பண்ணுறதுக்கான நெட்வொர்க் எக்யூப்மெண்ட்ஸ் என்ன, இந்த மாதிரி வந்து நம்ம யோசிக்கணும். இப்போ இந்த மாதிரி நம்ம யோசிக்கும் போது ஒரு கம்ப்யூட்டர் எப்படி இருக்கும் பெரிய இண்டஸ்ட்ரியில், இப்போ உதாரணமாக ஒரு கவர்மெண்ட் எடுத்துக்கும். இப்போ முதல்ல டாக்டர் அலமேலு பேசிட்டு இருக்கப்போ சொன்னாங்க ஓமந்தாரர் யூனிவர்சிட்டி லைப்ரரி யூனிவர்சிட்டி சாரி ஹாஸ்பிட்டல் சொன்னாங்க, ரைட், ஹாஸ்பிட்டல். ஸோ அப்போ ஹாஸ்பிட்டலுக்குலாம் பார்த்தோம்னா அங்கே ஒரு சர்வர் ரூம்னு ஒன்று இருக்கும். இப்போ சர்வர் ரூம்னு அந்த சர்வர் ரூம்குள்ளே வந்து யூஸ்வலி வந்து அந்த பர்டிகுலர் ஆத்தரைஸ்டு பர்சனல் மட்டும்தான் போக முடியும். அதை உள்ளுக்கு நம்ம திறந்து பார்த்தோம்னா அதில் ரேக்ஸாக இருக்கும், கம்ப்யூட்டர் ரேக்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ரேக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா மல்டி லேயர் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். அது நம்ம வச்சிருக்க இந்த மாதிரி லேப்டாப் மாதிரி இல்லை நம்மளோட பிசி மாதிரி இல்லை. இது எப்படி பார்த்தோம்னா ஒரு பெரிய சைஸில், இப்போ இந்த மாதிரி சைஸ் இருக்குன்னு வச்சுக்கோமே, இந்த மாதிரி சைஸில் இந்த மாதிரி ஒரு சைஸில் நிறைய வந்து ஹார்ட்வேர் இருக்கும். ஸோ அதில் வந்து நிறைய கனெக்ஷன்ஸ்லாம் நமக்கு பார்ப்போம். சரி, இந்த ஹார்ட்வேர்ல பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்னு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்டோரேஜுக்குன்னு ஒன்று இருக்கும், அப்புறம் நெட்வொர்க் எக்யூப்மெண்ட் ஒன்று இருக்கும். ஸோ இது மூணுலாம் சேர்ந்தாதான் அது கனெக்ட் பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னா இந்த சிஸ்டம் ரெசிலியன்ஸ்க்காகன்னு சொல்லிட்டு அந்த ரேக்ஸை பில்ட் பண்ணுவாங்க. இப்போ பில்ட் பண்ணி அந்த பத்திரமா வச்சிருப்பாங்க. அதில் தான் அவங்க பேஷண்ட்ஸோட அல்லது டாக்டர்ஸோட மெடிக்கல் ஸ்டாஃப்ஸோட அப்புறம் ரெக்கார்ட்ஸ் எல்லா இன்ஃபர்மேஷனும் அதுக்குள்ளே இருக்கும். ஆனால் அதை வச்சுட்டு இருக்க அதே நேரத்தில் அதே மாதிரி ஒன்று இன்னொரு இடத்துல பில்ட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாக்ட்லி த சேம் வந்து வேற இடத்துல இருக்கும். இப்போ நீங்கள் ஓமந்தர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது அங்கே மட்டும்தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. என்னன்னா திடீர்னு ஓமந்தர் இடத்துல வந்து ஏதாவது ஒரு டிசாஸ்டர் நடந்துச்சு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எங்கேருந்து அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் திரும்ப எடுப்பீங்க? அப்போ அதுக்கு உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் மிரர் சைட் ஒன்று அதே மாதிரி ஒன்று பில்ட் பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி தான் இப்போ தமிழ்நாடு இப்போ கவர்மெண்ட் எடுத்துக்கோங்க. கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு பல மாதிரியான சைட்ஸ் நமக்கு இருக்குது. நிக் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஸோ நினைக்கிறேன் சக்கரபாணி சார்லாம் இருக்காருன்னு நினைக்கிறேங்க, அவரும் நிக்கில் தான் ஒர்க் பண்ணாரு. ஸோ அப்போ அந்த மாதிரி சென்டர்ஸ் இருக்கு. அப்போ அதுக்கெல்லாம் அவங்க வந்து நிறைய பேக்கப்ஸ் வச்சிருப்பாங்க. ஏன்னா தமிழ்நாடு பூராவுக்கும் உள்ள இப்போ நிலத்தை பற்றி பட்டா பற்றிய விஷயங்கள், அந்த டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் ஒரே இடத்துல யாராவது பாம்பு போட்டால் கம்ப்ளீட்டாக எல்லாம் காணா போயிடும் இல்லையா? அப்படி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல வச்சிருப்பாங்க. இப்போ ஜெர்மனியை எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா இப்போ கால்ஸ்ரூஹில் இருக்க யூனிவர்சிட்டிக்கு பிளாக் ஃபாரஸ்ட்டில் வந்து டேட்டா சென்டர் வச்சுருப்பாங்க, டிஸ்டன்ஸ் இருக்கும். இதெல்லாம் அப்படி பிளான் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒர்க் தான் என்னுடைய ஒர்க். அப்போ அந்த ஹார்ட்வேர் என்ன மாதிரி வருது? இப்போ ஹார்ட்வேர் பார்த்தோன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப்மெண்ட் வருது. எதில் வருதுனாக்கா அந்த கம்ப்யூட் ஸ்பீடில், நம்ம ஸ்பீட் எவ்வளோ ஸ்பீடாக அது ப்ரோசஸ் பண்ணுது டேட்டாவை அப்படிங்கிறது வந்து இப்போ ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ அதுதான் முக்கியமாக இருக்குது. முன்னெல்லாம் என்ன சொல்லுவோம்னா 1 TB ஒரு ஹார்ட் டிஸ்க் வாங்குறோம்னு வச்சுப்போமே, அது நமக்கு வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஆனால் இப்போ நமக்கு சிம்பிளாக 5 TB ஹார்ட் டிஸ்கே நமக்கு வந்து 6000க்குலாம் கிடைக்குது. அதில் வந்து நம்ம எவ்வளோ டேட்டா, நம்ம ஃபேமிலி ஃபோட்டோஸ், நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம 6 TB தான் வச்சுக்கலாம் நம்ம. அப்போ ஸ்டோரேஜ் ப்ரைஸ் வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. இப்போ கையோடய நீங்கள் தூக்கிட்டு வரலாம். இப்போ நான் ட்ராவல் பண்ணுறேன், நான் இந்தியாவுக்கு வந்துட்டு போகிறதுனால நான் எப்போதும் கையோட என்னோட டேட்டாவை என்னோட ஹார்ட் டிஸ்க்லேயே நான் கொண்டு வந்துடுவேன். இங்கே ஒரு பேக்கப் காப்பி ஒன்று, அங்கே ஒரு பேக்கப் காப்பி நான் வச்சுக்குவேன். ஸோ இது வந்து நமக்கு ஈஸியாக நம்ம டேட்டா மேனேஜ்மெண்ட் வந்து நம்மளால் பார்க்க முடியுது இல்லையா? இப்போ நெட்வொர்க் ஸ்பீடும் கம்பேரிட்டிவ்லி வந்து ஒரே நேரத்தில் நெட்வொர்க் ஸ்பீடும் வளர்ந்துக்கிட்டே வருது, ஃபாஸ்ட்டாக வந்துக்கிட்டே இருக்குது வேகமாக. ஸோ இந்த மூணுமே, அதாவது நம்மளோட ஸ்டோரேஜ், நெட்வொர்க் ஸ்பீட் அண்ட் கம்ப்யூட் ஸ்பீட், இது மூணுமே தான் ஒரே நேரத்தில் வந்துட்டு இருக்கு. இப்போ அந்த வகையில் பார்த்தோன்னா டெல் இருக்குது, அப்புறம் வந்து நமக்கு ஹியூலெட் பேக்கர்ட் கம்பெனி இருக்குது. இப்போ நான் ஹியூலெட் பேக்கர்டில் ஒர்க் பண்ணல, நான் இப்போ DXC டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற கம்பெனி தான் ஒர்க் பண்ணுறேன். இது ஒரு அமெரிக்கன் பேஸ்ட் கம்பெனி தான், ஏறக்குறைய 300,000 எம்ப்ளாயீஸ் வேர்ல்டு வைடாக இருக்கிற ஒரு கம்பெனி. நான் இங்கே யூரோப்பில் வந்து ஜெர்மனிக்கான இந்த யூரோப்கான ஒரு பொறியாளர் இருக்கிறேன். ஸோ தட் நான் எனக்கு யூரோப் வைட் கஸ்டமர்ஸ் தான் நான் மேனேஜ் பண்ணுறேன். அப்போது இந்த ஃபீல்டுக்குள்ளே இவ்வளோ மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ இதுக்குள்ளே வந்திருக்க ஒரு பெரிய சேலஞ்சு ஏஐ இல்லையா? இப்போ ஏஐனா எல்லாரும் ரொம்ப பேர் இதை பூதாகரப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அது தமிழ் வேர்டில் ரொம்ப பேர் பூதாகரப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. எனக்கு பார்க்குறப்ப காமெடியாக இருக்குது. ஒரே ஒரு நேரத்தில் எனக்கு வந்து என்ன சொல்கிறது, நிறைய பேரை வந்து பயமுறுத்தி அதை புரிஞ்சிக்க விடாமல் பண்ணிடுறாங்களோ அப்படிங்கிற ஒரு பயமாகவும் எனக்கு இருக்குது. ஏன்னா எப்படி வந்து நம்ம ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிற போது எவ்வளோ கேர்ஃபுல்லாக மெடிக்கல் டேர்ம்ஸை யூஸ் பண்ணுமோ, அதே மாதிரி தான் இந்த ஃபீல்ட்லேயும் வந்து நம்ம கம்ப்யூட்டர் ஃபீல்ட்லேயும் சரி கரெக்டாக அதை நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஏஐ வந்து எல்லாரோட வேலையும் எடுத்துக்கும். உடனே நீங்கள் எல்லாத்தையும் விடுங்க, இதெல்லாம் விட்டுருங்க, இப்போ இருக்க லைஃப்பை மாற்றுங்க, அடுத்த லைஃப்க்கு மாறுங்க அப்படிங்கிற ப்ரீச் நடக்குது நிறையா. சரிங்களா? இப்போ நம்ம வந்து அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம ஏஐ பற்றி ரொம்ப பயப்படவே வேண்டியதில்லை. மனிதர்களை மீறி பெரிய
அறிவு உலகம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இல்ல. மனிதர்கள் தான் அதை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். எல்லாத்தையுமே பார்த்தோம்னா மனிதர்கள் தான் கண்ட்ரோல் பண்றோம். ஸோ மனிதர்கள் கிட்ட தான் நம்ம கையில தான் வந்து அந்த பலம் பவர் எல்லாமே இருக்கு. மனிதன் கொடுக்குற கோட்ஸை தான் அது வந்து எடுத்துக்கிட்டு அது வேலை செய்யுது. இப்ப நம்ம சொல்லலாம், நீங்க சொல்றீங்க ஆனா எத்தனையோ பேரோட வேலையை இழந்துட்டாங்களே நிறைய பேரு அப்படின்னா. ஆனா வேலை இழந்துட்டாங்கன்னு இல்ல. ஏன்னா லைஃப் நமக்கு கொடுக்குற பாடம் என்னன்னாக்க, நம்ம வந்து சேஞ்சுக்கு நம்மள அடாப்ட் பண்ணிக்கிட்டு வரணுங்கிறது தான் உலகம் கொடுக்குற வேலை. ஸோ 22 வயசுல நம்ம வந்து கிராஜுவேட் ஆயிட்டு, ஒரு 30 வயசுல கிராஜுவேட் ஆயிட்டு அப்படியே அந்த சீட்ல நான் உட்காந்துட்டு இருப்பேன், நான் எதுவுமே நான் என்ஹான்ஸ் பண்ணிக்க மாட்டேன், நெக்ஸ்ட் படிக்க மாட்டேன் அப்படின்னு உட்காந்துருந்தோம்னா நம்ம ப்ரோக்ரஸ் ஆகவே முடியாது. நம்ம விரும்புறோமோ இல்லையோ இதுதான் முன்னாடி நடந்துச்சு. நம்மளோட முன்னோர்களும் இப்படிதான் இருந்தாங்க. இல்லாட்டி யோசிச்சு பாருங்க, நம்ம முன்னோர்கள் பார்த்தோம்னா ஒரு 5000 இயர்ஸ் பேக் காட்டுல இருந்தாங்க, வேட்டையாடிகளா இருந்தாங்க, என்ன ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தாங்க. அதுல இருந்து இந்த அளவுக்கு நம்ம மாறி இருக்கிறோம் அப்படின்னா அடாப்ட் பண்ணி தான் இந்த ஹியூமன் லைஃப் வந்திருக்கு. ஸோ அவ்வளோ ஒரு அடாப்டேஷனுக்கு நம்ம தயாராகி தான் ஆகணும். அது அப்ப நடக்கல, இப்பதான் அதிசயமா நடக்குது அப்படிங்கிற ஒரு பிக்சரை கொண்டாந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் நம்ம பயப்படவே வேண்டியதில்லை. எல்லாருடைய ஒர்க் லைஃப்லயும் இது நடக்க செய்யும். ஒன்லி திங் இஸ் தட் சில விஷயங்கள் ஃபாஸ்டா நடக்குது. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்பீடா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான வேர்ல்டுக்குள்ள போகணும். அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது ஏஐ வந்து எப்படி நான் என்னோட செல்ஃப் பெனிஃபிட்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வகையில நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ஹார்ட்வேர் இண்டஸ்ட்ரியிலையும் யூஸ் பண்றாங்க. ஆனா ஒன் திங், அந்த ஏஐ வந்து 100% நம்ம ரிலை பண்ணி இருக்கக்கூடாது. அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். ஸோ அதை நம்பி நம்ம நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, நான் ஒரு புத்தகமே எழுதிடுவேன், ஏஐ நம்பி நான் ஒரு புக் எழுதிடுவேன், ஏஐ நம்பி நான் ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ணிடுவேன், ஸோ அது வந்து எனக்கு சீக்கிரம் ஆயிடும் அப்படின்னு நினைக்கணும். ஏஐ பார்த்து நான் வந்து ஒரு புக்கை சம்மரைஸ் பண்ணிட்டு நான் அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அட் தி எண்ட் ஆஃப் த டே, ஏன்னா நீங்க எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள், ஓகே, எல்லாருமே நிறைய மெச்சூரிட்டி உள்ளவங்க, நிறையவே பார்த்துருக்கிறீங்க லைஃப்ல. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு எத்தனை நாள் ஆனாலும் மனசை விட்டு போகாது. நீங்க வந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு மெடிக்கல் ஆபரேஷன் பண்ணியிருப்பீங்க, அதுக்கு நிறைய படிச்சிருப்பீங்க, அந்த படிச்சதன் நினைப்பு வந்து உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கும். இல்லை நீங்கள் ஒரு லீகல் ஃபீல்டில் இருக்கிறீங்கன்னா ஒரு கேஸை ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க, அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான நிறைய கேசஸை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த அனாலிசிஸ் வந்து உங்கள் மைண்டில் இன்னைக்கு வரைக்கும் இருக்கும். எனக்கு நான் அப்படி தான் பார்ப்பேன். அப்போ அந்த பார்க்குறதுக்கும் ஒரு சாட்ஜிபிடியில் போட்டு இந்த கேஸுக்கான உதாரணங்களை கொடு அப்படின்னு நம்ம கேட்டால் அதை லிஸ்ட் பண்ணி குடிச்சு நான் போய் வாதிடுறேன்னாக்கா நம்ம முழுசாக வின் பண்ண முடியாது. அது இல்லை, அது நமக்கான செல்ஃப் டெவலப்மெண்ட்டும் இல்லை இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து அந்த மாதிரியான ராங் ட்ராக்ல தான் போகக்கூடாது. இதுதான் இப்போ நீங்கள் இப்போ சைக்காலஜி ஃபீல்டில் நிறைய பேர் இருக்கிற சார்லாம் இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் வந்து இதுதான் நான் நினைக்கிறது. ஏன்னா உங்களுக்கு நிச்சயம் சில பேர் அணுகிருப்பாங்க, எப்படி சைக்காலஜிக்கலி நான் இந்த பயத்துலேருந்து வெளியே வர்றது, என் வேலை போயிடுமா, ஏஐ வந்து இதை தூக்கிட்டு போயிடுமா என் வேலையை, இந்த ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது இந்த மிருகங்கள் இல்லாட்டி இந்த இதெல்லாம் வந்து மெஷின்கள்லாம் வந்து தூக்கிட்டு போயிடுமா என் வேலையெல்லாம், இப்போ நான் வந்து என்னவா ஆவேன், எனக்கு ஃபியூச்சர்ல எனக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற பயம் அது இருக்குல்ல, தேவையில்லை. ஏன்னா உலகம் வந்து என்ன சொல்ற வெரி பொட்டென்ஷியல். இந்த உலகம் வந்து பொட்டென்ஷியலா இருக்கு, அவ்வளோ வந்து ஜெனரேட் ஆகிட்டே இருக்கு புது விஷயங்கள், அதுக்கு தகுந்த வேலைகள் வந்துகிட்டே இருக்கு. அதான் நான் சொன்னேன், லாஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸ்ல இப்போ எங்க ஃபீல்டு ஐடி ஃபீல்ட்லேயே வந்து ஆர்கிடெக்ட் அப்படிங்கிற ஒரு பொசிஷன், அது பெரிய ஒரு குரூப் ஆஃப் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அது வந்துருச்சு, அந்த ஃபீல்டு வந்துருச்சு. அந்த மாதிரி நமக்கு வந்து நிறைய வேலைகள் வரும். இப்போ அதில் வந்து ஏஐக்குள்ள நம்ம வந்து எப்படி ஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து நம்ம ஒரு வகையில் அசிஸ்ட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அப்போ அந்த அந்த ட்ரெண்டுக்கு நம்ம பயன்படுத்தலாம். ஆனா இதுல இன்னொரு பிரச்சனையும் நான் பாக்குறேன். இப்போ உதாரணமா சில ஏஐ டூல்ஸ் இருக்கு, அது என்ன பண்ணுதுன்னா நம்மள வந்து ஐசோலேட் பண்ணிடுது. நம்ம என்ன பண்றோம்னா அதுக்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், டைப் பண்ணி ஒரு கேள்வி கேட்குறோம். இப்போ மிஸ்ஸஸ் லதா இருக்கிறாங்க, அவங்க கேட்குறாங்க, ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஸோ நாளைக்கு வந்து நான் வந்து பெங்களூர் போகணும், ஸோ பெங்களூர் போகிறதுக்கு கிவ் மீ an itinerary for 2 days அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு வந்து ஹெரிட்டேஜ் எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது, எனக்கு வந்து ஐட்டினரி 2 நாளைக்கான ஐட்டினரி கொடு அப்படின்னு சொன்னால் அது ஒரு லிஸ்ட்டை கொடுக்கும். Day 1 யூ கோ ஹியர், Day 2 யூ கோ ஹியர்னு கொடுக்கும். ஆனால் அதை மட்டும் நீங்கள் நம்பிட்டு இருந்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் நீங்கள் பார்க்க முடியாது. அது ஃபார் ஷுவர் 100%. ஏன்னா என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா மிஸ்ஸஸ் லதாவோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறது அதுக்கு தெரியாது. ஸோ நீங்க வந்து மேபி ஃபீட் பண்ணலாம். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து எனக்கு ஆர்கியாலஜிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஓகே, எனக்கு ஆர்கியாலஜியில் இன்ட்ரெஸ்ட், ஹிஸ்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட், அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு கொடு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா அது ஓரளவு கொடுக்கும். அப்போ கூட சில விஷயங்கள்ல எதெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் நெட்ல இல்லையோ அதெல்லாம் அது கொடுக்காது இல்லைங்களா? என்ன இருக்கோ அதை கொடுக்கும். ஆனா உங்களுக்கு பக்கத்துல மிஸ்டர் குமரகுருமன் உட்கார்ந்து இருக்காரு, அவர் பெங்களூர்லயே இருக்கலாம். ஸோ அவர் வந்து பெங்களூர்ல இருக்கவர், அவர் 4-5 பார்த்துருக்கலாம். அவர்கிட்ட நீங்க ஒரு ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு இன்னும் 4-5 விஷயம் சொல்லுவாரு.
இந்த சந்தில் போனீங்கன்னா மேடம் இங்கே ஒன்று பார்க்கலாம், அங்கே ஒன்று பார்க்கலாம், அங்கே ஒன்று பார்க்கலாம், அங்கே ஒன்று பார்க்கலாம். சரி, இது இருக்குல்ல. ஸோ இது வந்து இட் என்ரிச்சஸ் யுவர் டெய்லி லைஃப். ரொம்ப ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அப்போ இதுதான் நம்ம வந்து இந்த நமக்கு முன்னாடி இருக்க சேலஞ்ச் இதுதான். ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க யூ கம்ப்ளீட்லி ரிலை ஆன் ஏஐ. கம்ப்ளீட்லி நீங்கள் நம்பலாம். இந்த புக்கை நீங்கள் ஃபீட் பண்ணிட்டு நீங்கள் ரிவ்யூ பண்ணணுமா, வந்து உட்காருங்க, புக்கு வந்து ரிவ்யூ உங்களுக்கு கொடுக்கும், பாயிண்ட்ஸை கொடுக்கும், அதை படிச்சிருங்க, புக் ரிவ்யூ முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து உண்மையான ஒரு ரீடிங்கும் இல்லை, உண்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அது உண்மையும் கொடுக்காது. பிகாஸ் அது யோசிக்கிற மாதிரி தான் அது யோசிச்சிருக்கும். இல்லை, அதுக்கு என்ன அல்கரிதம்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த வகையில் தான் யோசிச்சிருக்கோம். என்ன மாதிரி யோசிச்சிருக்காது. இப்போ பாருங்களேன், நான் இந்த புக்கே எடுத்துக்கோங்க. இந்த புக்கை நான் படிக்கிறேன், அவர் சிவகுமார் சார் படிக்கிறாரு, சக்கரபாணி சார் பார்க்குறாரு, அவர் ஸ்டீஃபன் சார் பார்க்குறாரு, அல்ல லதா மேடம் பார்க்குறாங்க. இத்தனை பேரும் பார்த்துட்டு 5 பேரையும் அந்த புக்கை கொடுத்து படிக்க சொல்லிட்டு நம்ம வந்து பேச சொன்னோம்னா 5 பேரும் 5 விஷயத்தை பேசுவோம் இல்லைங்களா? 5 பேரும். ஏன்னா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற, நம்மளோட இன்ட்ரெஸ்ட் வேற, நம்ம ஃபியூச்சருக்கு என்ன கொடுக்கணும்னு விரும்புகிறோங்கிறது இண்டிவிஜுவல் பொறுத்தது இல்லைங்களா? ஸோ இங்கே தான் நம்மளுக்கும் மெஷினுக்கும் ரோபோட்ஸ்க்கும் வித்தியாசம். ஸோ ரோபோட்ஸ்கிட்ட வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா, சிம்பிள் டேர்மில் சொன்னோம்னாக்கா கடுகை போட்டு, கருவேப்பிலை போட்டு, வெங்காயத்தை போட்டு, தக்காளியை போட்டு, மட்டனை போட்டு, கறித்தூளை போட்டு குழம்பு வையின்னு சொல்லிடுறோம் இன்ஸ்ட்ரக்ஷன். அது வச்சிரும் ஒரு குழம்பு. அது குழம்பு ஏ. மட்டன் குழம்பு ஏ வச்சுப்போம். மட்டன் குழம்பு பி. நான் என்ன செய்வேன், இம்ப்ரோவைஸ் பண்ணுறதுக்காக தேங்காய் அரைச்சி போடுவேன், இஞ்சி பூண்டு அரைச்சி போடுவேன் இல்லையா? அவங்க லதா வந்து என்ன செய்வாங்க, நான் வந்து இன்னும் டேஸ்ட்டாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாதாம் அரைச்சி போடுவாங்க. அப்புறம் வந்து இன்னும் புதினா அரைச்சி போடுவாங்க. இது வந்து ஹியூமன் டச் இல்லையா? ஸோ இதில் தான் நமக்கு அந்த வேரியேஷன்ஸ் இருக்கு. அது வந்து சொன்னதே தான் திரும்ப செஞ்சுட்டே இருக்கும். அதில் தப்பு இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு சயின்ஸ் வளர்ந்துருச்சு. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லலாம், ரோபோட்ஸை எப்படி பார்க்கலாம், இல்லை ஆட்டோமேஷனை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அது எப்படி ஹியூமன் கைண்டுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும். கடைநிலையில் உள்ள மக்களுக்கு எப்படி உதவ முடியும், என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை தான் பார்ப்பேன். அதாவது நல்ல வெல்பீயிங்காக இருக்காங்க, ரொம்ப நல்லா வசதியாக இருக்கிறாங்க, நல்ல உயர்வில் இருக்காங்க, எல்லா வகையிலும் நல்லா இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட வாழ்க்கைக்கு ஆட்டோமேஷன் வந்து முழுசாக தேவையானாக்கா ஓரளவு ஓகே. ஆனால் ரொம்ப ஏழ்மையாக, ரொம்ப கடினமாக, உடல் உழைப்பாக இருக்கிறவங்க அவங்களுக்கு நமக்கு ஆட்டோமேஷன் தேவை. ஏன்னா நமக்கான சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து ஆட்டோமேஷன் தேவையாக இருக்குது இல்லையா? அது கடினமான வேலைகள், ஒரு கிரெயினை தூக்குற மாதிரியான ஒரு வேலை, பெரிய 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 கல்லை தூக்குற வேலை, இல்லாட்டி வந்து கீழே வந்து அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போய் நிறைய குப்பைகளை சுத்தம் பண்ணுற வேலை, அப்புறம் வந்து ரொம்ப மோசமான கெமிக்கல் இருக்கிற இடத்துல வந்து கையெல்லாம் படாமல் இருக்க வேண்டிய இடத்துல மெஷின்ஸ் செய்கிறது, இப்போ பாம் டிஸ்போசல், அந்த மாதிரியான சேஃப்டிக்கான இடம். ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல வந்து இருக்கிறது வந்து ஓகே. இப்போ மேஸ் ப்ரொடக்ஷன்லையும் வந்து அது இருக்கிறது ஓகே. ஏன்னா மேஸ் ப்ரொடக்ஷன் மூலமாக நமக்கு ஒரு கூட்ஸோட ப்ரைஸ் குறையுது இல்லையா? ஒரு பொருளோட விலை வந்து குறையுது. அதனால நமக்கு எல்லாராலையும் நிறைய வாங்க முடியும், வாங்கி பயன்படுத்த முடியும். ஸோ அதுலலாம் இது பரவாயில்லன்னு நான் பர்சனலி நினைப்பேன் இல்லையா? ஆனால் ஒவ்வொருத்தரும் உலகத்தில் எத்தனை பேர் எப்படி நினைப்பாங்க நமக்கு தெரியாது. அது பாட்டுக்கு உலகம் வளர்ந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாடுகளும் அவங்கள பாலிசியில் மாறிட்டே இருக்காங்க. இப்போ சைனாவோட பாலிசி நம்ம பார்க்குறோம். நிறைய அவங்க வந்து மக்கள் பயன்படுத்துறதுக்காக நிறைய லோ ப்ரைஸில் நிறைய விஷயங்களை கொண்டு வந்துட்டாங்க. ஹை டெக்னாலஜி இன் லோ ப்ரைஸ் அப்படின்னு வந்துருச்சு. இது வந்து எனக்கு பார்க்க பாசிட்டிவாக தெரியுது. ஈவன் தோ ஐம் சிட்டிங் இன் வெஸ்டர்ன் வேர்ல்ட், எனக்கு இந்த பாலிசி எனக்கு மக்களுக்கு போய் சேருதே அப்படிங்கிற வகையில் எனக்கு நல்லா தோணுது. இப்போ இந்த மாதிரியான பல மாதிரியான ஒரு 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 டிஸ்கஷன்ஸ் இப்போ போயிட்டு இருக்கு இந்த உலகத்தில். எப்படி வந்து இந்த சயின்ஸை வந்து நம்ம பயன்படுத்தலாம், யாருக்கு அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இதற்குள்ள தான் என்னுடைய வேலையும் போயிட்டு இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐ லவ் மை ஜாப். நான் வந்து ஒரே வேலையில் இல்லை. ஸோ நான் வந்து 2001 என்னோட பொசிஷன் ஆரம்பித்தேன். ஆனால் அதுக்கு பிறகு நான் படிப்படியாக நான் வந்து வெவ்வேறு துறைக்கு நான் மாறிட்டேன். என்னோட துறை மாறி இப்போ நான் வந்து என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்டாக ஒர்க் பண்ணுறேன். ஸோ அதில் எனக்கு டெவலப்மெண்ட் நான் கொண்டு வர முடிஞ்சுது. என்னோட பொசிஷனில் நான் டெவலப்மெண்ட் கொண்டு வர முடிஞ்சுது. அது எனக்கு வந்து ஒரு என்ரிச்சிங்காக இருக்குது. மீட்டிங் பீப்புள், அதுவும் வெரைட்டி ஆஃப் கண்ட்ரீஸ்லேருந்து நிறைய பேரை பார்த்து பேசுறது, பழகிறது. அப்புறம் வந்து டெக்னாலஜி மாறிட்டே இருக்கிறதுனால அது புதுசாக கொண்டு வந்து எப்படி சேர்க்கறது அப்படிங்கிற விஷயங்களையும் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு போயிட்டுருக்கு. ஸோ இட்ஸ் கீப் மீ வைப்ரண்ட். ஸோ அதனால் ஐம் ஹாப்பி இன்டீட். ஸோ என்னோட ப்ரெசன்டேஷன் இது வரைக்கும் நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு எல்லாரும் ஏதாவது கேள்வி இருந்தால் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், பேசலாம். ஓகே, குட், தேங்க்யூ. எல்லாரும் கை தட்டலாம். இது கேமரா ஆன் பண்ணிட்டு. கேமரால வாங்க யாராவது, நான் கொஞ்சம் பார்த்துக்கிறேன். ஸ்ரீதரன் சார் பார்த்துட்டவங்கள, சிவகுமார் சார் பார்த்தாச்சு.